ஓப்பனிங் சீன்லேயே ஒரு பையனை காமிக்காங்கல்ல, இவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. இவன் பெரிய பணக்காரன். ஃபேமிலி நேம் வந்து பே ஃபேமிலி. இப்போ ஸ்கூலுக்கு தான் போகிறான். அப்போ போகும்போது ஒரு குட்டி பொண்ணை 5-6 குட்டி பசங்க சேர்ந்து புள்ளி பண்ணுறாங்களா. ஸோ அதை பார்த்த ஹீரோவோ அவங்கள விரட்டி விட்டு இந்த பொண்ணை பார்த்தா அவனுக்கு பழைய ஏதோ ஒரு குட்டி பொண்ணு ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் இந்த குட்டி பொண்ணுக்கிட்ட உன்னோட நேம் என்னது சொல்லி கேட்டுட்டு எங்கள் வீட்டுக்கு வந்துடுறியா, அங்கே யாருமே ஒன்று புள்ளி பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அந்த பொண்ணும் என்னோட நேம் ஆனி அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் சீனை கட் பண்ணால் 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் காமிக்காங்க. இன்னும் வாரால இவ தான் அந்த குட்டி பொண்ணு. அது மட்டும் இல்லை, நம்ம ட்ராமாவோட ஹீரோனியும் இவ தான். இப்போ அங்கே வேலை செய்கிறாங்கல்ல, அவங்க கிட்ட போய் ஹீரோவை எங்க, எனக்கு இன்னைக்கு 18 வயசு பிறக்க போது, அவங்க என்ன மறந்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. இல்ல அவங்க மீட்டிங் போயிருக்காங்க, நைட்டு உன்னோட பார்ட்டி செலிப்ரேட் பண்ண வந்துருவாங்களாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு போனாங்கன்னு சொல்ல, அப்போ பார்த்து ஹீரோனி ஃபோனுக்கும் மெசேஜ் வருது. அதாவது ஹீரோ தான் பண்ணியிருக்கான், நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன், நீ இந்த ஹோட்டலுக்கு வந்துரு அப்படிங்கிற மாதிரி தான் அனுப்பியிருக்கான். ஸோ இவ்வளோ இதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக அந்த ஹோட்டலுக்கும் போகிறா. அங்கே போய் பார்க்க, ஆனால் அங்கே யாருமே இருந்த மாதிரி இல்லை. தேடி பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோ பின்னாடி இருந்து ஹீரோனியை ஹக் பண்ணுறான். ஹீரோக்கு ட்ரக் கொடுத்துருப்பாங்க போல. ஸோ அதனால அவன் கண்ட்ரோலே அவன் இல்லை. உடனே ஹீரோனிக்கு கிஸ் கொடுத்துட்டு அவகிட்ட தப்பாக நடக்க பார்க்கான். ஹீரோனி கேட்குறான் நான் யாருன்னு தெரியுதான்னு. இப்போ ஹீரோ என்ன சொல்கிறான்னா, எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோனியும் இதுக்கு ஒத்துக்கிட்ட மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ஹீரோனிக்கு ஹீரோ மேல சின்ன வயசுல இருந்தே லவ் இருக்கு. சோ அதுக்காக ஒத்துக்கிட்டுறா. அடுத்த நாள் மார்னிங் ஹீரோனி தான் ஃபர்ஸ்ட் முழிக்காளா. சோ ஹீரோ பார்த்துட்டு என்னோட ட்ரீமும் நிறைவேற போகுது, ஹீரோக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ பார்த்து இவளோட டீச்சருமே கால் பண்ணி ஸ்கூலுக்கு வந்து கூப்பிட்ட. இவ்வளோ ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வந்து கிஸ் கொடுத்துட்டு நான் அப்புறமா வந்து பார்க்க வரேன், இப்ப போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ரொம்ப ஜாலியா போறாளா. நம்ம ஹீரோனி போறாளா, அது ஒரு பொண்ணு பார்த்துட்டு இருக்கா. இவ தான் இந்த டிராமாவோட வில்லி. இவளோட நேம் மெங்கு. இவ்வளவு ஒரு பெரிய பணக்கார பொண்ணு தான். சோ அந்த ஃபேமிலி நேம் வந்து மெங் ஃபேமிலி. இப்போ என்ன சொல்றானா, இதுதான் நமக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி அப்படி சொல்லிட்டு ஹீரோவை அவ ரூமுக்கு கூப்பிட்டு வந்து நைட்டு ஃபுல்லா இவ கூட தான் ஒன்னா இருந்தா அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணி வைக்கிறா. அந்த நேரத்துல ஹீரோமே முழிக்கிறானா, இவ்வளவு ஓவர் ஆக்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டா. நேற்று நைட்டு உங்களை நான் சேவ் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு யாரும் ட்ரக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒன்று சொல்கிறா. என்ன சொல்கிறான்னா, இவளோட ஃபேமிலி இருக்குல்ல, அவங்க அதுக்கு ஹீரோட ஃபேமிலி சின்ன வயசுலேயே இவங்களுக்கு இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி பேசி வச்சிருக்காங்க. ஸோ அதையுமே ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோவை பெருசாக இவளை கண்டுக்கல. ஹீரோக்கு ஹீரோனி தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் நேற்று நைட்டே யார் கூட இருந்தது கூட ஞாபகம் இல்லைல்ல. ஸோ அதனால இவ சொல்கிறதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் நானே எடுத்துக்கிறேன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோனி அதுக்கு இந்த மெங்கு எல்லாருமே ஒரே ஸ்கூல்ல தான் படிக்காங்க, அதாவது ஹை ஸ்கூலு. நம்ம ஊர்ல அதை காலேஜ்னு சொல்லுவோம், ஆனா அவங்க ஹை ஸ்கூல்னு சொல்றாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். நெக்ஸ்ட் நம்ம ஹீரோனியும் டீச்சர் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டா போல. வீட்டுக்கு ரொம்ப ஹாப்பியா வாரா. அதுவும் கையில ஒரு பேப்பரை கொண்டு வந்துட்டு ஹீரோ கிட்ட காமிக்கிறா. எனக்கு காம்படிஷன் கலந்துக்கொள்ள வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அதுவும் எங்க மேம் என் மேல பெரிய ஹோப் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியா சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவும் உடனே லாஸ்ட் நைட் எங்க போன அப்படிங்கிற மாதிரி கேட்கா. ஹீரோனே தப்பா மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டா. இவர்கிட்ட சொல்லாம போனதாலதான் கோவத்துல இருக்கா அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு நேத்து நைட்டு அப்படின்னு பேச வரும்போது இந்த வில்லிக்காரி இருக்கால அங்க வந்து நான் தான் ஹீரோட ஃபியான்ஸ்னு சொல்ல அவ்வளவுதான் ஹீரோனிக்கு இடியே விழுந்த மாதிரி ஆகிட்டு ஹீரோ கிட்டையும் கேக்குறா உண்மையாவான்னு. அவனுமே ஆமான்னு சொல்ல அதுக்கப்புறம் ஹீரோனியால ஒண்ணுமே பேச முடியல, அப்படியே நிக்கிறா. மெங்குக்கு ஆல்ரெடி தெரியும் ஹீரோனியே தத்தெடுத்து தான் வளர்க்குறாங்கன்னு. சோ அதையுமே ஹீரோனி கிட்ட கேட்டுட்டு என்ன பாரு, எங்க 2 பேருக்கும் மேரேஜ் ஆனாலுமே என்னோட சிஸ்டர் மாதிரியே உன்னை பாத்துக்கிடுவேன் அப்படின்னு ஹீரோனி கையை பிடிச்சு சொல்றாளா. ஹீரோனிக்கு கோவம் வருது. லைட்டா தான் தள்ளி விட்டுருப்பா. அதுக்குள்ள இவ்வளவு கீழே விழுந்து ஓவர் ஆக்டிங் போட ஆரம்பிச்சிட்டா. ஹீரோவை இதை பார்த்துட்டு ஹீரோனை திட்டிட்டு இப்படியே ஒருத்தவங்கள ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டுட்டு சாரி ஃபர்ஸ்ட் கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஹீரோனியும் சொல்றான் நான் புஷ்லாம் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிறா. நேற்று எனக்கு எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்துக்கிறேன்னு சொன்னாங்க, இன்னைக்கு பார்த்தா இந்த பொண்ணை விழுந்து விழுந்து கவனிச்சிட்டு இருக்காங்க அப்படி நினைச்சுக்கிட்டு இவகிட்டயுமே சாரி கேட்டுட்டு அவளை எழுப்பி விடுறா. ஹீரோவும் அடுத்து ஹீரோனி கிட்ட எதுவுமே சொல்லல. மெங்கு கிட்ட மட்டும் நாம பார்ட்டிக்கு போக வேண்டியிருக்கு, ஏன் பின்னால வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போக இவளுமே பின்னாடி போயிடா. ஹீரோனி தான் ரொம்ப சோகமா நிக்கா. வெளியே 2 பேருமே நடந்து வராங்களா. அப்போ ஹீரோவோ அந்த வில்லி கழுத்தை பிடிச்சிட்டு ஏதாட்டும் என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இவளை என்ன நினச்சிக்கிறானா, நாம தான் ட்ரக் கொடுத்து தெரிஞ்சுட்டோம், நாம தான் எல்லா ஆதாரத்தையுமே அழிச்சிட்டோமே அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு ஹீரோ கிட்ட சாரி அண்ணா உங்களை ரொம்ப லவ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காளா. ஹீரோ என்ன சொல்றானா, நீ இனிமே ஹீரோனி இப்படிலாம் ட்ரீட் பண்ணக்கூடாது, நல்ல விதமாக தான் ட்ரீட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்திலே போக அப்போதான் இவளுக்கே புரியுது. அதுக்கப்புறம் ஹீரோ போறதை பார்த்துட்டு நான் எவ்வளோ லவ் பண்றேன் என்ன பார்க்காம அந்த குட்டி
குட்டி பொண்ணை பார்த்துட்டே இருக்கீங்களே அப்படி மனசுக்குள்ள நினைச்சிட்டு ஹீரோனியும் ஒரு வழி பண்ணணும்னு தான் நினைக்கிறா. தென் நம்ம ஹீரோனியும் நைட்டு ரொம்ப சோகமா நடந்து வாரா. அதுவும் ஹீரோ நினைச்சு பார்த்துட்டே வாரா. அப்ப 2 பொறுக்கி பசங்க வந்து ஹீரோன் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்றாங்க. அதுவும் அதை வீடியோலாம் எடுக்கிறானுவன். இந்த 2 பொறுக்கி பசங்க யார் வச்சாலும் தெரியுமா, வில்லிக்கறி தான். ஸோ அந்த டைம்ல ஹீரோனியோட சீனியர் வந்து அவங்கள அடிச்சு போட்டு ஹீரோனை காப்பாத்தி அவங்களோட கோட்டுமே கொடுத்துட்டு நீ ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் உன்கிட்ட பல தடவை ப்ரொபோஸ் பண்ணிட்டேன், இன்னைக்காட்டும் என்னை ஏத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவளோ எனக்கு ஆல்ரெடி ஒருத்தவங்களுக்கு பிடிச்சிருக்கு, சாரி நான் போயிட்டு வர அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போக உடனே இவனும் பின்னாடி வந்து நீ ஒத்திலே இப்படி போனா சரிப்பட்டு வராது, நிறைய பொறுக்கி பசங்க வழியில நிற்பாங்க, ஸோ உன்னோட சீனியரா நான் உன்னோட வீட்டுக்கு கொண்டு விட வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவளும் ஓகேன்னு சொல்லிட்டா. அப்படி 2 பேருமே வராங்களா. ஹீரோவும் இவங்க 2 பேரும் வரதை பாக்குறான். ஆனா ஹீரோனி இப்படி ஒரு பையன் கூட வரதை பார்த்துட்டு ஹீரோக்கு ரொம்ப கோவம் வருது. உடனே ஹீரோனி கிட்டேயோ நேற்று நைட்டு எங்க போனான்னு தெரியல, இன்னைக்கு ஏதோ ஒரு பையன் கூட சுத்திட்டு வரா அப்படிங்கிற மாதிரி கேட்கா. அவளும் அங்க நடந்ததெல்லாம் சொல்றா. ஹீரோ நம்ப மாட்டுக்கிறான். ஹீரோவும் அந்த பையனை திட்டுறான். அப்படியே 2 பேருக்குமே ஒரு வாக்குவாதம் மாதிரி வருதா. ஸோ ஹீரோனி தான் எப்படியே தடுத்து சமாதானப்படுத்தி விடுறா. அதுக்கப்புறம் அந்த பையனுமே போயிடுறான். அந்த டைம்ல வில்லிக்காரியும் வந்து ஹீரோனி கிட்ட இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே, அதனால வீட்டுக்கு வரைக்கும் உன்னோட பாய் ஃப்ரெண்டு கூட்டு வந்திருக்கியா, இதனால உன்னோட பிரதர் தான் ரொம்ப ஹர்ட் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவளும் நடந்ததை சொல்ல வாரா. இவளும் ஹீரோனி பேச விட மாட்டுக்கா. உங்க பிரதர் நிக்கிறதால நீ சொல்ல ரொம்ப பயப்படுறியா அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. ஹீரோக்கு ரொம்ப கோவம் வருது. அவளை தரன்னு இழுத்துட்டு பெட்ல தள்ளி விட்டு கழுத்தை பிடிச்சு நெரிக்கிறான். உனக்கு எவ்வளவு தைரியம், நான் இருக்கும் போதே இன்னொரு பையனை கூட்டு வந்திருக்கா வீட்டுக்கு அப்படின்னு ரொம்ப கோபத்துல கேக்குறானா. உடனே இவளுமே சொல்றான், ஒரு 2 பேரும் சேர்ந்து என்னோட சட்டையெல்லாம் கிழிச்சு என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்தாங்க, சீனியர் தான் வந்து காப்பாத்தினாங்கன்னு சொல்ல அப்ப கூட அவளை நம்பவே மாட்டுக்கான். இவன் இப்படி கழுத்தை பிடிச்சு நடிச்சிட்டு இருக்கான்ல. அந்த டைம்ல கழுத்தை பாக்குறான். கழுத்துல ஒரு காய் இருக்குல்ல. சோ அதை பார்த்த பிறகு அப்போ ஹீரோனி சொன்னதெல்லாம் உண்மை அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிறான். உடனே ஹீரோனி எந்திரிச்சிட்டு நான் உங்ககிட்ட போய் சொல்வேனா, நான் சொல்றதெல்லாம் உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவை ஹக் பண்ணிட்டு நான் அப்போ என்ன நினச்சி தெரியுமா, உங்களை இனிமேல் பார்க்கவே முடியாதோ அப்படிங்கிற மாதிரி நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காளா ஹீரோனி. உடனே ஹீரோவோ உன்னை யார் பிள்ளை பண்ணாங்களோ அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் ஹீரோனுமே கேட்குறா, நீங்கள் நிஜமாவே எங்கே கல்யாணம் பண்ண போறீங்களான்னு. அவனுமே ஆமான்னு சொல்லிட்டு இருக்கானா. அப்போ பார்த்து ஹீரோனி கழுத்தில் இன்னொரு மார்க்கையுமே பார்க்குறான். அதாவது நேற்று நைட்டு இவங்க ஒன்றா இருந்தாங்கல்ல. ஸோ அதுதான். உடனே ஹீரோனிக்கிட்டே ரொம்ப ரூடாக நடந்துக்கிறான். உனக்கு என்ன வயசாகுது, 18 வயசு தானே ஆகுது, அதுக்குள்ள ஒரு பையன் கூட இப்படி ஸ்பெண்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்க ஹீரோனி என்ன நினைச்சிருப்பானா, ஹீரோக்கு நேற்று நடந்தது எல்லாமே ஞாபகம் இருக்குது அப்படிதான் நினைச்சிட்டு இருந்திருப்பா. ஆனா நம்ம ஹீரோக்கு தான் ஞாபகமே இல்லையே, அது நம்ம ஹீரோனிக்கு தெரியாதுல்ல. மனசுக்குள்ளே நினச்சிக்கிறா என்னாச்சு இவங்களுக்கு, ஒருவேளை மெங்க கல்யாணம் பண்ண போகிறதால இந்த விஷயம் அவளுக்கு தெரிஞ்சா ஏதாவது சொல்வான்னு நம்மக்கிட்ட இப்படி பேசுகிறாங்களோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் ஃபர்ஸ்ட் இங்கேருந்து போகிறேன் அப்படி சொல்லிட்டு எழும்புறாளா. அதுக்குள்ளே ஹீரோவை அவள் கையை பிடிச்சிட்டு 10 வருஷமா உன்னை நான் வளர்த்தேன், இப்போ பெரிய பொண்ணாகிட்டா என்னை விட்டு போலான்னு நினைக்கிறீ அப்படிங்கிற மாதிரி கேட்கா. உடனே ஹீரோனியும் நிஜமாவே நேற்று நடந்தது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா அப்படி கேட்குறா. ஹீரோவும் யோசித்து பார்க்கான். அது அவனுக்கு ஃபெமிலியரா யாரோ ஒருத்தவங்க முகம் மாதிரி தெரியுது, ஆனால் பட் கிளியரா தெரியல. ஸோ ஹீரோனி தான் நம்ம கூட இருந்தா அப்படின்னு அவனுக்கு தெரியல. சரி அதை விட நீ லாஸ்ட் நைட் எங்க போனான்னு கேட்குறான். ஹீரோனிக்கு ரொம்ப கஷ்டமாகிறது ஹீரோ இப்படி கேட்கறத பார்த்து. இவங்க ஏன் ஸ்டூப்பிட்டா பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு நான் யார் கூட இருந்திருப்பேன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோனி கேட்குறா. ஹீரோவும் ரொம்ப கேவலமா ஹீரோனி திட்டிட்டு இருக்கான். ஹீரோனிக்கு சம கோவம் வந்து ஹீரோவை அடிச்சுட்டு எனக்கும் ஃபீலிங் இருக்கு, நான் இழந்ததெல்லாம் திரும்ப உங்களால தர முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு நீங்க ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தீங்களா அதெல்லாம் எங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. ஹீரோவும் என்ன ப்ராமிஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். நேற்று நைட்டுன்னு சொல்ல வந்திருப்பா. அதுக்குள்ள இந்த மெங்கு வந்து ஹீரோனியை பேச விடாம நான் உனக்கு மெடிசின் போட்டு விடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்வா. ஹீரோனியும் வேண்டான்னு தான் சொல்வா. ஆனா அவ ரொம்ப ஓவரா பேசுவா. நீ இப்படி இருந்தானா உன்னோட பாய் ஃப்ரெண்டு கவலைப்படுவாங்கல்ல அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு சமக்கோ வந்து இதுதான் உனக்கு லாஸ்ட் டைம், இப்படி மறுபடியும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போக இந்த மெங்க இருக்காளா ஹீரோனிக்கு மருந்து போடுற பேர்ல அவளை ரொம்ப டார்ச்சர் போட்டு அடிக்கலாம் செய்யறா. அதுக்கப்புறம் சொல்றான் நேற்று நைட்டு நீ தான் ஹீரோ கூட இருந்தான்னு தெரியும், பட் இனிமே ஏன் ஆளுக்கிட்ட நீ வரைய கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ சொன்னாங்க நீ ஒரு பெக்கராம, அதனால உன் தகுதி என்னமோ அதை பார்த்துட்டு இரு அப்படி சொல்லிட்டு ஒரு கார்டை காமிச்சு உன்னோட பிரதர் உனக்காகவே பார்த்து வச்சிருக்காங்க இந்த பிளேன் டேட்டு, என்ன பண்ணணும் உனக்கே தெரியும் நினைக்கேன், நீ ஸ்மார்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு போக அவளை அந்த கார்டை எடுத்து பார்த்துட்டு 10 வருஷமா உங்களை தான் நான் லவ் பண்ணேன், நீங்க என்ன ஒரு பாவப்பட்ட பொண்ணாதான் பார்த்துருக்கீங்க, என்ன இனிமே உங்க வாழ்க்கையில நான் தொந்தரவே பண்ண மாட்டேன் அப்படின்னு முடிவு எடுக்கிறா. இந்த சரி ஹீரோவோ ஹீரோனி சொன்னதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு மேனேஜர் கிட்ட ஹீரோனிய யார் புள்ளி பண்ணாங்களோ அவங்கள சீக்கிரமா
கண்டுபிடிங்கன்னு சொல்றாங்க. தென் அடுத்த நாள் அந்த டேட்டுக்குமே கிளம்பி போறா ஹீரோனி. அதை மெங்குமே பார்த்துட்டு ஒருத்தனுக்கு கால் பண்ணி அவன் அங்கதான் கிளம்பி வாரா, நீ எல்லாமே பார்த்துக்கோன்னு சொல்ல அவனும் நம்ம மயக்க மருந்துலாம் ரெடியா தான் இருக்கு அப்படி சொல்லிட்டு வச்சிடுறான். இவள இங்க உன்னோட தொல்லை இன்னோட முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறா. நம்ம ஹீரோனியும் மாலுக்கு வந்து தேடுறா. ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டிருப்பான். அவனோட நேம் கூன்னு சொல்லியிருப்பாங்க போல. அந்த நேரத்துல ஒரு புது கேரக்டர் வரான்ல, இவனோட நேம் கூ. ஹீரோனியும் இவனை பார்த்துட்டு இவன் தான் ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டிருக்கான், ஸோ இவனை தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சு மிஸ்டர் கூ நீங்க தானே அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அவனுமே ஆமான்னு சொல்லிட்டு நான் வேற ஒரு பர்சனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல, அட அந்த பர்சனே நான் தான் இருக்கோம், கன்ஃபார்ம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே ஹலோன்னு சொல்ல இவனுக்கும் ஒன்றும் புரியல. நாம இப்பதான் அப்ராட்ல இருந்து வந்திருக்கோம், இந்த பொண்ணு இப்படி பேசுதுன்னு நினைச்சிட்டு செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காளே அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கான். ஸோ ரெண்டு பேருமே உட்காந்து பேசுறாங்க. ஹீரோனி இன்ட்ரோ கொடுத்துக்கிறா. என்னோட நேம் ஆனி, நான் ஃபேஷன் டிசைனர் ஸ்டூடெண்ட், எந்த பேட் ஹேபிட்டும் எனக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு உங்களை பத்தி சொல்லுங்கன்னு கேட்குறா. அவனும் என்னோட நேம் கு அவ்வளோதான் சொல்கிறான். உடனே ஹீரோனியும் அட இவ்வளோதானா, இன்னும் உங்களை பற்றி சொன்னாதான் எனக்கு நீங்கள் எப்படிப்பட்டவங்கன்னு தெரியும், நமக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனும் நாம் அவ்வளோக்குள்ள க்ளோஸ் கிடையாது, இதெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு இப்படி குட்டியான பொண்ணு மேலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் வராதுன்னு சொல்கிறான். ஹீரோனியும் நான் ரொம்ப குட்டியாக மோசமாலாம் இல்லையே, நல்லதா இருக்குன்னு சொல்ல இவனுக்கும் சிரிப்பு வருது. ஹீரோனி கிட்ட இப்படி நீ பேசுகிற பேச்சுக்கு வேற ஒரு பேட் பர்சன் கிட்ட மாட்டாமல் இருப்பதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு போக ஹீரோனி டக்குன்னு கையை பிடிச்சு உட்காருங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நான் சின்சியராகவே டேட் பண்ண வந்திருக்கேன் அப்படி சொல்ல இவனுக்கும் நம்ம ஹீரோனி பேசுறது எல்லாமே பிடிச்சு போயிட்டு போல அப்படியே சிரிக்கா. நம்ம ஹீரோனியும் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறா இவங்களுக்கு டேட் வரதே பிடிக்கல போல, ஆனால் இந்த டேட்டு மட்டும் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா நான் தான் ஏதாட்டும் வேன்கட்டு பண்ணி கெடுத்து விட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோன் நினச்சிக்கிடுவான். அப்படியே மனசுக்குள்ளே நினச்சிட்டு அவன் கையை டைட்டாக பிடிச்சிட்டே இருக்கா. இப்படி ஹீரோனியும் அவன் கையை பிடிச்சி வச்சுட்டு இருக்காள்ல, அதை ஒரு ரெண்டு பிள்ளைங்க பார்த்துட்டு இருக்கு. இவள்வே வேற யாருமே இல்லை, ஹீரோனோட கிளாஸ்மேட் தான். இப்போ என்ன சொல்றான்னா இவளுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும், ஸ்கூல்ல என் பேச்சு கேட்காத அழிவா மட்டும் தான் என்னை ஏத்து பேசுவா, இன்னைக்கு பாரு என்ன பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காள்வ. அதுவும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மேனேஜர் வந்து ஹீரோ கிட்ட ஒரு நெக்லஸ் கொடுத்து இது லாஸ்ட் டைம் நீங்க தங்கின ஹோட்டல்ல இருந்து தான் கிடைச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹீரோ அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா அது ஹீரோனிக்கு லாஸ்ட் இயர் பர்த்டே கிஃப்டாக கொடுத்துருப்பான். அப்போ லாஸ்ட் நைட் ஹீரோனி தான் நம்ம கூட இருந்திருப்பாளோன்னு ஒரு டவுட் வருது. உடனே மேனேஜர் கிட்ட சொல்லி லாஸ்ட் நைட் யார் தான் என் கூட இருந்தாங்க அதான் விசாரிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப வில்லிக்காரியோ டீ கொடுக்குற மாதிரி வாரா. இவங்க ரெண்டு பேருமே பேசிருப்பாங்கல்ல, அதை எல்லாத்தையும் மேனேஜர் கேட்டுட்டு தான் இங்க வந்திருப்பா. ஹீரோனியை எதுலாட்டும் மாட்டி விட்டு ஹீரோ கிட்ட கெட்ட பேர் வாங்க வச்சு அவளை வெறுக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சு ஹீரோ கிட்ட நேற்று வேற ஹீரோனிக்கு லைட்டா அடிபட்டு இருந்துச்சு, இன்னைக்கு வேற காணவே இல்லை, இன்னும் வீட்டுக்கே வரல அப்படிங்கிற மாதிரி சொல்ல இப்போ ஹீரோவும் மனசுக்குள்ளே நினைக்கிறான் அவ்வளவு தூரம் நேற்று படிச்சு சொல்லியிருக்கேன், அப்படி இருந்தும் இவன் வெளியே போயிருக்கா என்ன அப்படி சொல்லிட்டு மேனேஜர் கிட்ட ஹீரோனி எங்க தான் போயிருக்கான்னு கேட்குறான். நாம ஹீரோனி எங்க போனாலும் ஃபாலோ பண்றதுக்கு ஒரு ஆளை வச்சிருக்கோம்ல, அவங்க தான் சொன்னாங்க ஹீரோனி ஒரு மாலுக்கு போயிருக்காங்களாம், அது ஒரு மென்னு கூட இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த போட்டோவுமே காமிக்கிறான். ஹீரோ ரியாக்ட் பண்றானோ இல்லையோ வில்லிக்காரியோ அச்சோ தங்கச்சி இப்படி இருக்கா, நிறைய பேர் கூட எப்படி ரிலேஷன்ஷிப்பை வளர்த்துக்கலான்னு கத்து வச்சிருக்காளோ, அப்படி கேவலமா ஹீரோனி பத்தி பேசிட்டு இருக்காளா. ஹீரோவும் நீ ஏன் இப்படி இருக்கா, சின்ன வயசுல எப்படி இன்னசென்டா கைண்டா இருந்தா இப்ப வாயை திறந்தாலே விஷம் மாதிரி கக்குறியே அப்படி சொல்லிட்டு இனிமே இப்படி பேசுற வேலையை வச்சுக்கிறாதுன்னு சொல்லிட்டு போக இங்க இந்த மால்ல அந்த ரெண்டு பொண்ணுங்க இருக்காள்வலா, அவளவ ஹீரோன் கிட்ட வந்து வம்பளுக்காள்வ, நீ எப்படி உள்ள சாப்பிட வந்தா, உன்னை யாரும் உள்ள விட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல எதுக்கு நாங்க வரக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா ஹீரோனி. இந்த பொண்ணு மேனேஜருக்கு கால் பண்ணி இங்க ரெண்டு பேர் உள்ள வந்திருக்காங்க, ஃபர்ஸ்ட் வெளியே அனுப்புவாங்கன்னு கூப்பிட்டு நீலாம் லோ கிளாஸ் எங்க இருக்கணுமோ அங்கதான் இருக்கணும் அப்படி ரொம்ப ஓவரா பேச கூவ கை தட்டிட்டு ஏன் முன்னாடி இப்படி அரகண்டா பேசுறீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்ல நீ மட்டும் ஒழுங்கோ அவ கூட சேர்ந்த ஒரு பெக்கர் தானே அப்படி அவனையுமே ஓவரா பேசுறாங்க. ஹீரோனியா இதை கேட்டுட்டு சரி நீங்களே ஒத்தலே இங்க வச்சு என்ஜாய் பண்ணுங்க, நாங்க இங்கேருந்து போறோம் அப்படி சொல்லிட்டு கோ வாங்க நம்ம போலாம் அப்படி சொல்லிட்டு எந்திக்க இந்த பொண்ணு பலான்னு அடிக்கிறா, மறுபடியுமே அடிக்க வாரா, அதுக்குள்ள கூவ வந்து பிடிச்சிடுறான். ஸோ மேனேஜருமே அங்க வந்து சவுண்ட் எதுக்கு போட்டுட்டு இருக்கீங்க, அதுவும் ஹீரோவோட மால்ல வந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனே அந்த கூவை தான் திட்டிட்டு இருக்காங்க, உங்களை பார்க்க தான் எனக்கு டவுட்டாவே இருக்கு அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோனியும் எனக்கு ஹீரோவை தெரியும் அப்படி சொல்லிட்டு ஃபோனுமே பண்றாளா.
ஆனா போன் வீட்டுல வச்சுட்டு போயிருக்கான் போல. அந்த வில்லிக்காரியும் அந்த போன் காலை கட் பண்ணி விட்டுறா. நம்ம ஹீரோனியே முன்னாடி நடந்ததை யோசிக்கிறா. அதாவது ஹீரோ சொல்லியிருப்பான், உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் எனக்கு ஒரே ஒரு கால் பண்ணு, நான் அங்க வந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அப்படியே மனசுக்குள்ள நினைக்கிறா, என் மேல அவ்வளவு வெறுப்பா இருக்கீங்களா அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்ப சோகமா நிக்க இந்த பொண்ணுங்க மேனேஜர் எல்லாருமே மறுபடியும் ஓவரா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கூவோ, நீங்க பணம் இருந்தாதான் மதிப்பீங்க என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பிளாக் கார்டையுமே காமிக்கிறான். அந்த மேனேஜருமே வாங்கி பார்க்குறாங்க. அதுக்குள்ளே இந்த பொண்ணுங்களோ இது போலியாக இருக்கும், அது எப்படி இவங்கிட்ட வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல மேனேஜருமே அதை நம்ப மாட்டேங்காங்க. அப்போனா இது போலியாக தான் இருக்கும்னு நம்புகிறாங்க. ஸோ கார்ட்ஸ்லாம் இருப்பாங்களா, அவங்கள வச்சு அடிக்க சொல்கிறாங்க. கூவோ முடிஞ்ச அளவுக்கு தடுத்து பார்க்குறான். அப்படி இந்த சைடு ஹீரோக்கு எல்லா விஷயமும் தெரிய வருது, மாலில் நடக்கிறது எல்லாமே. ஸோ ஹீரோமே மாலுக்கு தான் வரான். அதுக்குள்ள கூவ நல்லா அடிச்சு போட்டாங்க போல. அந்த பொண்ணும், ஹீரோனி நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்டால் மட்டும் தான் நான் விடுவேன் அப்படி சொல்லியுமே, நான் எதுக்கு கேட்கணும், நீங்கள் தானே இப்படி நடந்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த ரெண்டு பிள்ளைங்களும், நம்ம ஹீரோனி தான் புள்ளி பண்ணிட்டு இருக்காள்வ, ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காள்வ. இந்த பொண்ணு இருக்காள, அவன் நம்ம ஹீரோனி கம்பியெல்லாம் எடுத்து அடிக்க வரா. பூமே கத்துறா அவளை விட்டுருங்கன்னு. ஆனால் அவங்க அதை கேட்க மாட்டேங்க, அடிக்க வராங்க. கரெக்டா நம்ம ஹீரோவும் மாஸ் என்ட்ரி கொடுத்துட்டு அந்த கம்பியை பிடிச்சு ஒரு மிதி தான் அங்க போய் விழுந்துடுறா. அப்படியே ஹீரோன் கிட்ட வந்து, உனக்கு ஒன்னும் ஆகல, எனக்கு கால் பண்ணிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். ஹீரோனிய கால் பண்ணது மறைச்சுக்கிட்டு, நீங்க என் மேல கோபத்துல இருப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த நேரத்துல இந்த பொண்ணு ரொம்ப கத்திட்டு இருக்கு. அவங்க தான் ஃபேக் கார்டு கொடுத்து ஏமாத்த பார்த்தாங்க, அது மட்டும் இல்ல அவங்க தான் ஃபர்ஸ்ட் என்கிட்ட சண்டை இழுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோவோ பின்னாடி கூவ திரும்பி பார்த்துட்டு ஷேக்கன் கொடுக்குறான். எல்லாருக்குமே அதிர்ச்சி ஆகுது. அப்பதான் புரியுது கூமே பெரிய ஃபேமிலியை சேர்ந்தவன்னு. கூமே ஹீரோ கிட்ட கேக்குறான், என்னதான் இங்க நடக்குது, நானே ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் இங்க வந்திருக்கேன், என்னையே இப்படி ட்ரீட் பண்றாங்கன்னா மத்த பீப்புள் எல்லாம் இதோட மோசமா ட்ரீட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி கேக்கையுமே உடனே ஹீரோவும் அந்த பொண்ணை திட்டுறான். மேனேஜர் கிட்ட ஹீரோனையே எப்படி டார்ச்சர் பண்ணிருக்காங்க, அந்த பொண்ணுங்க கையை உடைச்சு விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த பொண்ணுங்களும் சொல்லுது, ஹீரோ உன்னோட ஃபியான்சி எங்க இருக்கால, அவளோட ஃப்ரெண்ட்ஸ் தான் நாங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அவங்கள நல்லா அடிங்க அப்படிங்கிற மாதிரி மேனேஜர் கிட்ட சொல்லையுமே மேனேஜரை செம்மையா அடிக்கிறாங்க. ரெண்டு கையும் பிடிச்சு வச்சு செம்மையா வெளுத்து வாங்குறாங்க அவங்க ரெண்டு பேர்த்தையுமே. இந்த சைடு ஹோட்டல் மேனேஜர் கிட்ட அந்த கார்டை கொடுத்துட்டு, சாரிங்க அவங்க சொன்ன பொய்யால நாங்கள் நம்பிட்டோம், ரொம்ப ரொம்ப சாரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவும் இனிமே இதே மாதிரி நடக்கக்கூடாது அப்படி சொல்லி வார்ன் பண்ணி விடையுமே அவங்க அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இங்க ஹீரோவும் கோ கிட்ட, நீ எப்போ வந்தா என்கிட்ட ஒரு வார்த்தையோட சொல்லல அப்படிங்கிற மாதிரி கேட்க, இல்லப்பா இங்க ஒரு கான்ஃபரன்ஸ் இருந்துச்சு அதனாலதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, வந்த இடத்துல ஒரு டேட் வேற நான் அட்டென்ட் பண்ணேன் அப்படி சொல்லி ஹீரோனி மேல கை போட்டு, இந்த பொண்ணு கூட தான் டேட்டுக்கு வந்தேன் அப்படி சொல்லிட்டு இருக்கான். ஹீரோக்கும் சம கோவம் வருது ஹீரோனி மேல கை போட்டதால. அப்படி ஜலஸ்லயே முறைச்சு பார்த்துட்டு இருக்கான் ஹீரோனிய. அதுக்கப்புறம் இன்டர்வியூ கொடுத்துக்கிறான். ஹீரோ, இவளோட நேம் ஆனி, இவ ஃபேஷன் டிசைனர் ஸ்டூடெண்ட் அப்படி இன்ட்ரோ கொடுக்க ஹீரோன் கிட்டயுமே கொடுக்குறான். இவங்க தான் தேர்ட் மாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி. ஹீரோவா அங்க தேர்ட் மாஸ்டர் தான் சொல்லுவாங்க. சோ அதனால அப்படி இன்ட்ரோ கொடுக்குறான். நம்ம ஹீரோனியும் தெரியாத மாதிரியே பேசிட்டு இருக்காங்க. ஹீரோனியும் ஹலோ தேர்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே ஹீரோவோ, சரி உங்களோட வேலையை நீங்க கண்டினியூ பண்ணுங்க, எனக்கு ஒரு வேலை இருக்கு நான் அப்புறமா பேசுறேன் அப்படி சொல்லிட்டு போக நெக்ஸ்ட் நம்ம ஹீரோனி கூமே வீட்டுக்கு போலான்னு வெளியே வராங்க. அப்போ கூமே கேட்குறான், உனக்கு அடிபட்டிருக்குல நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமான்னு. நம்ம ஹீரோனியும், அதெல்லாம் வேண்டாம் நான் மேனேஜ் பண்ணிக்கிடுவேன், சின்ன அடி தானே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி அப்போ உங்கள் வீட்டில் ஏட்ட கொண்டு விடுறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இல்லை நானே போய்க்கிடுவேன் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஓகே இந்த கார்டாட்டம் பிடிங்க, இதில் என் ஃபோன் நம்பர் இருக்குது, உங்களுக்கு என்ன தேவைப்பட்டாலும் எனக்கு ஃபோன் பண்ணிடுங்க அப்படி சொல்லிட்டு பை பை சொல்லிட்டு போக, இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறத ஹீரோ பார்த்துட்டு செம ஜலஸில் இருக்கான். தென் ரெண்டு பேருமே உட்காந்து பேசுகிறாங்க. ஹீரோவும் அந்த கார்டை தான் அப்படி சொல்லி கேட்டு வாங்கிட்டு அதை கீழே போட்டுறான். ஹீரோனிக்கோ அடிபட்டு இருக்குல்ல, ஸோ அதுக்கு மருந்து போட்டு விட்டுட்டு அவன்கிட்ட இருக்கிற அன்லிமிட்டெட் கார்டை கொடுத்துட்டு, இதை நீ யூஸ் பண்ணிக்கோ, உனக்கு என்ன தேவைப்படுதோ அதெல்லாம் வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோனியும் இது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது, ஸோ எனக்கு இது வேண்டான்னு சொல்லும்போது, இப்போ என்னதான் சொல்ல வாரா, நான் கொடுத்த மட்டும் வாங்க மாட்டேக்கா, கொடுத்த மட்டும் வாங்குறா அப்படிங்கிற மாதிரி கேட்க, உடனே ஹீரோனியும், எப்போ இருந்து என்னெல்லாம் மிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க, உங்க ஹார்ட்ல எனக்குலாம் இடம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஹீரோவோ நீ என்ன பேசுற எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படி சொல்லிட்டு, இதை வாங்குறியா வாங்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஹீரோனியும் மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறா, அன்னைக்கு நைட் அது நடந்துச்சு, அதை பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தையோட பேசவே இல்லை, அவங்க தேவைக்கு மட்டும் என்னை யூஸ் பண்ணிக்கிறாங்க, ஏன்னா நான் ஒரு பெக்கர் தானே அப்படி நினச்சிட்டு ஹீரோ கிட்ட, எனக்கு ஸ்காலர்ஷிப்லாம் வரும், அதோட நான் பார்ட் டைம் ஜாப்லாம் பார்த்து என்னை பார்த்துக்கிடுவேன்னு சொல்ல,
ஓ எவ்வளோ நாள் தான் நீ இப்படி பண்ற நானும் பாக்குறேன் அப்படி சொல்லிட்டு கோவத்திலே போக ஹீரோனி ஹீரோ போறத பார்த்துட்டு தான் இருக்கா. இங்க மேனேஜரும் ஹீரோ கிட்ட மழை பெய்யுற மாதிரி இருக்குல்ல, ஹீரோனி வீட்டுக்கு கூப்பிட்டுவாங்கன்னு சொல்ல அவ இந்த பே ஃபேமிலியை விட்டு விலகணும்னு நினைச்சிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்போ மேனேஜரும் இன்னொரு விஷயத்த சொல்றாங்க. என்னன்னா ஹீரோனியை அன்னைக்கு கிட்னாப் பண்ணி வீடியோ எல்லாம் எடுக்க நினைச்சிருப்பாங்கல்ல, அவன்மே எங்க இருக்கான்னு தெரிஞ்சுட்டு போல. சோ அதை ஹீரோ கிட்ட சொல்ல அடுத்த செகண்ட் ஹீரோ அங்க போய் நல்லா அடிக்கிறான். அதுல ஒரு பையன் சொல்றான், ஒரு பொண்ணு தான் 2 மில்லியன் காசு கொடுத்து ஹீரோனியை கிட்னாப் பண்ணி வீடியோ எல்லாம் எடுக்க சொன்னான்னு சொல்ல ஹீரோக்கு செம கோவம் வருது. இனிமே அவன் மேல கை வச்சா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பீர் பாட்டில வச்சு செமையா அடிச்சிடறான். அவன் அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறான். நம்ம ஹீரோவோ அவங்கள அடிச்சு போட்டுட்டு வீட்டுக்கு தான் கரெக்டா வாரான். அப்ப வெள்ளிக்காரி ஹீரோவோட கையை பார்த்துட்டு என்ன உங்களுக்கு என்னாச்சு இப்படி ரத்தமா இருக்கு அப்படி சொல்லி கேட்குறா. உடனே நம்ம ஹீரோவோ அதான் ஒரு 2 பேரை நான் வசமா அடிச்சு போட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவளுக்கு மனசு ஃபுல்லா அவ்வளோ ஹாப்பி. இப்போ என்ன நினைக்கிறானா, நம்ம பிளான் போட்டதான் நடந்துட்டு போல, ஹீரோனி ஏதோ ஒரு பையன் கூட இருந்திருக்கா, ஸோ அந்த பையனை பார்த்துட்டு இவன் பயங்கரமா அடிச்சு போட்டு வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு ஹீரோ கிட்ட அவ சின்ன பொண்ணு இந்த வயசுல எல்லாமே நார்மல் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல மேனேஜரும் அதெல்லாம் கிடையாது, ஹீரோனி யார் கிட்னாப் பண்ண வந்தாங்களோ அவங்கள கண்டுபிடிச்சு நல்லா அடிச்சுட்டாங்க ஹீரோ. ஸோ அது மட்டும் இல்ல, அப்படி பண்ண சொன்னது ஒரு பொண்ணு தானா, அவளை சீக்கிரமா நாங்க கண்டுபிடிச்சிடும்னு சொல்ல இவள ரொம்ப ஷாக் ஆகி ஹீரோ கோட்டையுமே கீழே போட அதை ஹீரோ அண்ட் மேனேஜருமே நோட் பண்ணிருப்பாங்க. இவ அதுல ஏதோ சமாளிச்சிருவா. என்னன்னா ஹீரோ நான் என்ன நினைச்சேன்னா ஹீரோனி ஏதோ ஒரு பையன் கூட இருந்திருப்ப போல, அதை தான் பார்த்து உங்களுக்கு வந்து அந்த பையனை நல்லா அடிச்சிருக்கீங்க போல அப்படின்னு நினைச்சேன்னு சொல்ல நீ இனிமே இப்படிலாம் பேசுற வேலையை வைக்காத இல்லைன்னா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போக தென் இவளோ யாருக்கும் ரொம்ப பதட்டமா கால் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணு, நான் அதான் கிட்னாப் பண்ணேன்னு சொன்னேன்னு ஹீரோ கண்டுபிடிச்சிடும் போல. அது மட்டும் இல்லை நம்ம எங்கள் ஃபேமிலியே கிடையாதுல்ல, நான் ஒரு ஆர்பனேஜில் தான் வாழ்ந்தேன், அதையும் சேர்த்து கண்டுபிடிச்சானா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹெல்ப் பண்ணுன்னு சொல்றா. அவனும் இவ கூட ஆர்பனேஜில் தான் வளர்ந்துருப்பான் போல, ஸோ நீ எதுக்குமே கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியுமே அப்போதான் இவளோ கொஞ்சம் நார்மல் ஆகுறா. இவனை கொஞ்சம் வில்லத்தனமாக தான் பார்த்துட்டு இருக்கான். அதுவும் இன்னொரு சைடு நம்ம ஹீரோவை மேனேஜர் கிட்ட ஹீரோனி இன்னும் வரலையா அப்படி சொல்லி கேட்கையுமே அவரும் நான் அப்பவுமே சொன்னேன் ஹீரோனியை கூப்பிட்டு வாங்க மழை பெய்யுற மாதிரி இருக்குன்னு, நீங்க தான் கேட்கல அப்படின்னு சொல்றாங்க. சரி வாங்க தேட போலான்னு வெளியே வராங்களா, ஹீரோனியா வாசல் கிட்ட தான் மயக்க போட்டு இருக்கா. ஸோ ஹீரோவா அதை பார்த்துட்டு ஆனி உனக்கு என்னாச்சு அப்படி சொல்லி தலையில கை வச்சு பார்க்குமே அவளுக்கு ஹெவி ஃபீவர். ஸோ உடனே வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடறான். அங்க டாக்டருமே வர சொல்லியிருப்பான் போல, அவரும் செக் பண்ணிட்டு ஹீரோனி ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்காங்க சொல்ல ஹீரோ மனசுக்குள்ள தப்பா நினைச்சுக்கிறான். அவளோட பாய் ஃப்ரெண்டை பார்க்க கூடாதுன்னு சொன்னது இப்படி இருக்காளோ அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிறான். தென் டாக்டருமே ஊசி போட்டு போறாங்க. ஹீரோ தான் பக்கத்துல இருந்து ஹீரோனி நல்லா பாத்துக்கிறான். அப்போ ஹீரோனி தூக்கத்துல ஹீரோ நேம் சொல்லி கூப்பிட்ட ஹீரோவோ நான் உன் பக்கத்துல தான் இருக்கு நீ எதுக்கும் கவலைப்படாத சொல்லிட்டு ஹீரோனி பார்க்கும்போது இவனுக்கு ஒரு குட்டி பொண்ணு ஞாபகம் தான் வருது. என்னன்னா ஹீரோ சின்ன வயசுல ஏதோ ஒரு குட்டி பொண்ணு தொலைச்சிட்டான் போல. அந்த குட்டி பொண்ணோட அம்மா ஹீரோவை போட்டு நல்லா திட்டுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு தான், ஸோ ரொம்ப திட்டுட்டு அழுதுட்டு இருக்காங்க. இப்போ இவன் இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். நெக்ஸ்ட் ஹீரோனிக்கு ஃபீவர்லாம் சரியாயிட்டு போல. ஹீரோ ஹீரோனி ஒன்னா சேர்ந்து எடுத்துருப்பாங்களா அந்த போட்டோ தான் பார்த்துட்டு இருக்கா. அப்ப அந்த நேரத்துல வில்லிக்காரியும் வந்து அந்த போட்டோ பிளஸ் நெக்லஸ் அதுல இருக்கா அதையும் குப்பை தொட்டில எடுத்து போடுறா. இந்த நெக்லஸ் இருக்குல்ல ஹீரோ கிட்ட ஒரு நெக்லஸ் இருக்கும்ல அதே மாதிரி இப்பதான் ரெடி பண்ணி ஹீரோனி ரூம்குள்ள வச்சிருப்பா. ஸோ அதை தான் இப்போ குப்பை தொட்டில எடுத்து போட ஆனா நம்ம ஹீரோனி நெக்லஸ் போட்டதை கவனிச்சிருக்க மாட்டா, போட்டோ போட்டதான் கவனிச்சிருப்பா. ஹீரோனிக்கு சமக்கம் வருது. என்னோட பிரதர் ஃபியான்ஸே இருந்துட்டு ஏன் இப்படி பண்றீங்க கேக்குறா. அதான் உனக்கு ஒரு பிளேன் டேட் பார்த்து வச்சிருந்து அதையும் நீ உருப்படியே பண்ணல அப்படின்னு சொல்லையுமே நீங்க கவலைப்பட தேவையில்ல, ஃபியூச்சர்ல உங்க 2 பேருக்கு இடையில நான் வரமாட்டேன்னு சொல்ல நான் உன்னை பத்தி எங்க கவலைப்படுறேன், ஹீரோ பத்தி தான் கவலையா இருக்கு, அவர் தான் உன் பின்னாலே மயங்கி வந்துட்டே இருக்காங்க என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நீலாம் அவருக்கு ஒருத்தே கிடையாது நான் தான் அவருக்கு ஒருத்தே, டெய்லி நைட்டு நான் அவர் கூட தான் தூங்குறேன் அப்படி சொல்லையுமே ஹீரோனி ரொம்ப சோகமாகிறா. அதுக்கப்புறம் சொல்றா உன் கூட நடந்துச்சுல அன்னைக்கு நைட்டு அது ஒரு ட்ரீமாவே நீ நினைச்சுக்கோ அப்படி சொல்லிட்டு ஒரு செக்கையுமே எடுத்து தூக்கி போட்டுட்டு இனிமே என்னோட ஆளை செடிஸ் பண்ண கனவுல கூட நினைச்சிடாத, இந்த மாதிரி பழைக்கிறதுக்கு நீ செத்தே போயிடலாம் அப்படி சொல்லிட்டு போக ஹீரோனி ரொம்ப மனசு உடைஞ்சு சாக தான் போறா. அங்கிருந்து பாத்திரப்புக்கு வந்து இந்த வில்லிக்காரி பேசுனது டார்ச்சர் பண்ணது ஹீரோ கூட இருந்த ஞாபகம் எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு அப்படியே தண்ணிக்குள்ள மூழ்க இங்கேயே அந்த சர்வெண்ட் இருக்காங்களா அவங்களும் ஹீரோனி சூசைட் பண்றதை பார்த்துருப்பாங்க போல. ஸோ ஹீரோ கிட்டே வந்து ஹீரோனி சூசைட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இந்த சைடு ஹீரோ கிட்ட இந்த வில்லிக்காரி தான் இருக்கா. வில்லிக்காரி ஹீரோவை இன்னைக்கு சீரியஸ் பண்ணலாம் அப்படிதான் நினைச்சு வந்திருப்பா. ஹீரோமே சர்வெண்ட் சொன்னதை கேட்டுட்டு அடுத்த செகண்டே ஹீரோனியை காப்பாத்தி ஹீரோனி உனக்கு என்னாச்சு எந்தின்னு சொல்றான். ஹீரோனியை மயக்கத்துல இருந்து எந்திச்சு எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றா.
ஹீரோவோ இனிமே இப்படி ஸ்டூப்பிட்டா செய்யாதுன்னு சொல்லி ரூமுக்குமே கூப்பிட்டு வந்துடுறான். அப்போ ஹீரோவோ ஹீரோனியை பார்த்துட்டு ரொம்ப ஃபேமிலியாக இருக்குன்னு முன்னாடி நடந்ததில் நினச்சி பார்க்கா. நெக்லஸ் கூட ஹீரோனிக்கு தான், ஒருவேளை அன்னைக்கு ஹீரோனி தான் நம்ம கூட இருந்துருப்போலோ அப்படின்னு நினச்சிட்டு ஹீரோனிக்கிட்டையுமே அந்த நெக்லஸை பற்றி கேட்க வரையுமே மறுபடியும் இந்த வில்லிக்காரி வந்து டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஹீரோனி நீ ஏன் இப்படி பண்ண, உன்னோட பிரதர் இதனால எவ்வளோ ஹர்ட் ஆகுங்க அப்படி சொல்லிட்டு அந்த டஸ்ட்பினை வேன் கிட்டே காலால் தள்ளி விட்டு அதில் தான் அந்த ஃபோட்டோ இருக்கு. ஸோ அந்த ஃபோட்டோமே எடுத்து ஹீரோ கிட்ட காமிச்சு இது எவ்வளோ ஸ்பெஷலான ஃபோட்டோ, இதை போய் குப்பத்துல போட்டிருக்கா அப்படி சொல்லி ஹீரோவை வெறுப்பத்தி விடையுமே ஹீரோவோ ஹீரோனி கிட்ட ஏதாவது என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணுமான்னு கேட்குறான். ஹீரோனிய வில்லி பண்ணதெல்லாம் சொல்லாம நான் வீட்டை விட்டு போறேன் அப்படின்னு சொல்ல, என்ன சொல்றா அந்த சீனியர் அண்ட் கூவை பார்க்க தான் இப்படி பண்றீ அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். நீங்க அதெல்லாம் பத்தி கவலைப்பட தேவையில்ல, நான் ஒரு பிச்சைக்காரி தானே, என்னோட லைஃபுக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வில்லி கையில உள்ள நெக்லஸுமே பாக்குறா. அது எனக்கு தான் கேட்க நான் இந்த குப்பை தொட்டில தான் எடுத்தேன் அப்படி சொல்றா. இதை வில்லிக்காரி தானே போட்டிருப்பா. ஸோ ஹீரோவை இதை பார்த்துட்டு நான் உனக்கு எவ்வளோத்துக்குள்ள பார்த்து பார்த்து வாங்கி தந்திருப்பேன், அதுக்கெல்லாம் நீ பே பண்ணிட்டு போன்னு சொல்ல, நான் மெதுவாக எல்லாமே பே பண்ணிடுவேன், இன்னைக்கு நைட்டே இங்கேருந்து போயிடுவேன்னு சொல்கிறா. அவ்வளோதான் ஹீரோக்கு செம கோவம் வந்து அந்த ஃபோட்டோவை கிழிச்சு போட்டு நெக்லஸுமே ஹீரோனி கிட்ட தூக்கி போட்டு கோவத்திலே போக ஹீரோனி அந்த ஃபோட்டோவை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. தென் நைட் ஆகிருந்தா ஹீரோனி வீட்டை விட்டு வெளியே போக நம்ம ஹீரோவை காரில் தான் வரான். மேனேஜரும் நீ லேட் ஆகிட்டுல எந்த பிளேஸ்க்கு போகிறீங்கன்னு கேட்குறாங்க. நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்கிறா. நாங்கள் ஒன்று அங்கே கொண்டு விட்டுறோன்னு சொல்கிறாங்க. நான் டாக்ஸிலே போயிடுவேன்னு சொல்ல ஹீரோக்கு கோவம் வருது. ஃபர்ஸ்ட் இந்த வண்டி எடுங்கன்னு சொல்ல அவருமே எடுத்துகிட்டு போயிடறாங்க. தென் மறுபடியுமே அந்த கார் வருது. ஹீரோக்கு இப்படி ஹீரோனையும் ஒத்தில விட்டுட்டு போகிறதுக்கு மனசே வரல போல. ஸோ மேனேஜருமே இறங்கி ஹீரோனையும் ஸ்டாப் பண்ணுறாங்க. ஹீரோவும் சொல்கிறான், நீ பே ஃபேமிலியை விட்டு வெளியே போகிறா, உன்னை சேஃபாக வழி அனுப்ப வேண்டாம், நைட்டு வேற ஆகிட்டு காரில் வந்து ஏறுன்னு சொல்ல இவளோ இவ்வளோ தூரம் கூப்பிடுறாங்கன்னு ஏறிறா. அப்படியே வர இடத்துக்குமே வந்து சேர்றாங்க. ஹீரோனியா ஹீரோ கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. மேனேஜர் கிட்ட தான் தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போக ஹீரோவோ ஹீரோனியை பார்த்துட்டு ஒரு லவ்வுக்காகவா இப்படி பண்றா அப்படி தப்பா நினைச்சுக்கிறான். மேனேஜர் கிட்ட ஒரு 2 கார்ட்ஸ் ஹீரோனி சேஃப்டிக்கு இங்க போடுங்கன்னு சொல்ல இவரோ நீங்க அவங்கள பத்தி இப்படி கவலைப்படுறீங்களா, ஸோ எதுக்காக அவங்கள போக விட்டீங்கன்னு கேட்குறாங்க. இப்பெல்லாம் அவ வர சரியில்லை, ஸோ வெளியே இருந்து எல்லாமே கத்துக்கிட்டு வரட்டும்னு சொல்றான். இங்க ரூமுக்குள்ள வந்து ஹீரோனி ரொம்ப அழுதுட்டு இருக்கா. நான் இப்போ உங்க குழந்தைய வயிற்றுல சுமந்துட்டு இருக்கேன், நான் சொன்ன நீங்க அது வேண்டாம்னு சொல்லிடுவீங்க, இதுதான் எனக்கு கிடைச்ச ரொம்ப ஸ்பெஷலான கிஃப்ட் அப்படி சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்டு இருக்கா. அப்போ நமக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் காமிக்காங்க. என்னன்னா ஹீரோனி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலுக்கு செக் பண்ண போயிருப்பா. டாக்டரும் நீங்க கன்சீவ் ஆகி 6 வாரம் ஆகிட்டு, ஆனா நீங்க சின்ன பொண்ணா இருக்கீங்களா, ஸோ இதை அபார்ஷன் பண்ணிருங்கன்னு சொல்ல ஹீரோனியை நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன், என்னோட குழந்தைய நான் வளர்ப்பேன் அப்படி சொல்லியிருப்பா. இப்போ இதெல்லாம் நினைச்சு ரொம்ப அழுதுட்டு இருக்கா. தென் அடுத்த நாள் மார்னிங் ஸ்கூல்ல சீனியர் கிட்ட ஹீரோனியும் காம்படிஷனை நினைச்சு ரொம்ப நர்வஸா இருக்குன்னு பேசிட்டு போக இவங்க போறதை இந்த 3 பேருமே பார்த்துட்டு இவளை ஒரு வழி பண்ணி தான் பேசிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த கை நொடிஞ்ச பொண்ணு இருக்குல்ல, அவளும் என் கையை உடைக்க வச்சுட்டால, அவளை எப்படியோட பழி வாங்கணும் அப்படி ஒரு காண்டிலே நிற்கா. தென் நம்ம ஹீரோனி டீச்சரை தான் பார்க்க வந்திருக்கா. எதுக்குன்னா காம்படிஷன் நடக்க போதில்ல, ஸோ அதுக்காக டிசைன்லாம் சப்மிட் பண்ணலாம். ஸோ அதையுமே சப்மிட் பண்ணிட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் அந்த பிளேஸுக்கு அந்த கை நடிஞ்ச பொண்ணும் வந்து டீச்சருக்கு காசும் கொடுத்துட்டு ஹீரோனி வச்சுட்டு போயிருப்பால, அந்த டீச்சருமே பார்த்துட்டு இருக்கா. நெக்ஸ்ட் சீனை கட் பண்ணா காம்படிஷன் நடக்கிற நாளுமே வந்துட்டு ஹீரோனி ரொம்ப ஹாப்பியாக ஹீரோக்கு மெசேஜ் பண்றான். நீங்க கண்டிப்பா நான் பார்ட்டிசிபேட் பண்றதை பார்க்க வரணும் டைப் பண்ணிட்டு அதை சென்ட் பண்ண போகும்போது அதுக்குள்ள இந்த 2 பிசாசும் வந்து அந்த போனை வேன்கிட்ட தள்ளி விட்டாள்வ. அதுவும் இன்னொரு சைடு ஹீரோவை பார்த்தீங்கன்னா ஹீரோனி ஒரு கால் மெசேஜ் கூட பண்ணல, அவ்வளோ பெரிய ஆளாக்கிட்டாலோ அப்படி மேனேஜர் கிட்ட சொல்லி புலம்பிட்டு இருக்கான். அப்போ அந்த பிளேஸுக்கும் எங்க வந்து ஹீரோயினிக்கு ஃபேஷன் டிசைன் காம்படிஷன் நடக்க போகுது, நானுமே அதில் பார்ட்டிசிபேட் பண்ண போறேன், நீங்க வாங்கன்னு கூப்பிட நம்ம ஹீரோ ஒரு ஃபிளாஷ்பேக் நினைச்சு பார்க்கறான். என்னன்னா நம்ம ஹீரோனி சொல்லியிருப்பா நான் போட்டியில் என்னோட டிசைனை போடும்போது நீங்க அதை பார்க்க வரணும் அப்படி சொல்லியிருப்பா. ஸோ அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு சரி வா போலான்னு சொல்லிட்டு போக இவள ரொம்ப ஹாப்பி ஆகிறா. நமக்காக தான் வரான்னு, ஆனா நம்ம ஹீரோனியை பார்க்க தான் ஹீரோவே போறான். அதே சமயம் இங்க ஹீரோனி அந்த போனை எடுத்துட்டு ஏன் என்ன எப்ப பார்த்தாலும் தொந்தரவு பண்றீங்கன்னு கேக்குறா. நீ கூவையும் செடிஸ் பண்ணிக்கிறா, என்னோட சீனியருமே செடிஸ் பண்றா, எந்த மாதிரி பொண்ணு அப்படி ஹீரோனி ரொம்ப கேவலமா திட்டிட்டு இருக்காள்வ. அதுக்கப்புறம் இவ ஹீரோனி தள்ளிவிட போகுமே ஹீரோனி அதுக்கெல்லாம் அவளை சென்னையிலே பலாருனாரைய அவளுக்கு கோவருது. என்னையே அடிச்சிட்டால, இன்னைக்கு உன்னை சேவ் பண்ண கோ கூட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி அடிக்க வர கரெக்டா கூவுமே வந்து அவ கையை பிடிச்சு தள்ளி விட்டு ஹீரோனி கிட்ட ஓகே
ஓகே தானே கேட்டுட்டு என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டை இப்படி புலி பண்ற வேலையை வச்சுக்க கூடாதுன்னு சொல்ல, என்ன இவ உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்டா, இவாலே அப்பா அம்மா இல்லாத ஒரு பிச்சைக்காரன்னு சொல்லிட்டு இது நம்புற மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்ல, கோவா நான் தான் சொல்றேன் இல்ல ஹீரோயின் தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு அப்படின்னு சொல்ல, ஹீரோனியும் எதுக்கு எல்லாரும் நினைச்சு இப்படி சொல்றீங்க, அது மட்டும் இல்ல நாம 2 டைம் தான் மீட் பண்ணியிருக்கோம், நீங்க எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, எதுக்கு அப்படி சொல்லி கேக்குறா. ஏன்னா எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நீ யாராவது விரும்புறியான்னு சொல்லி கேக்குறான். ஹீரோனியும் ஹீரோவை நினைச்சு பார்த்துட்டு அவருக்கு தான் ஒரு ஃபியான்சி இருக்கு அப்படி மனசுக்குள்ள சொல்லிட்டு கோ கிட்ட இல்லன்னு தலையாட்டா அவனும் அப்ப எனக்கு ஒரு சான்ஸ் இருக்குன்னு சொல்றான். இங்க இந்த பொண்ணுங்களோ ஹீரோயின் தான் ஃபர்ஸ்ட் எங்ககிட்ட வம்பு இழுத்தா வேணா எல்லார்கிட்டயும் கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அங்க இருக்கிற எல்லாருமே இந்த பொண்ணுங்க மேலதான் தப்பு சொல்றாங்க. உடனே கோவுமே ஹீரோயின் கிட்ட சாரி கேளுங்கன்னு சொல்ல, அவளுக்கும் வேற வழி இல்லாம சாரி கேட்டுட்டு போறாள்வ. தென் கூ இருக்கான்ல அவனும் ஹீரோனி கிட்ட வந்து நான் உன்னை மறுபடியுமே சேவ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோனியே தேங்க்ஸ்னு சொல்றா. தேங்க்ஸ் மட்டும் தானா அப்படி சொல்லிட்டு ஹீரோனிக்கே கிஸ் கொடுக்க வரையுமே அந்த நேரத்துல ஹீரோவுமே கரெக்டா வந்துடுறான். உடனே கூவோ ஹீரோனி இடுப்புல கை போட்டு தான் பேசுறான். ஹீரோவை வெறுப்பத்திற்கு தான் இப்படி பண்றான்னு நினைக்கேன். உடனே கூவுமே சொல்றான், தேர்ட் மாஸ்டர் கொஞ்சம் லேட்டா வந்திருக்கலாம்ல, என்னோட ப்ரொஃபஸரை ஹீரோனி ஏத்துக்கிட்டு இருப்பான்னு சொல்ல, உடனே ஹீரோவோ ரியலே எனக்கு சர்ப்ரைஸா இருக்குன்னு சொல்றான். ஹீரோனியே நாங்க ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்றா. மெங்கோ வந்து உங்க ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்குன்னு சொல்ல, ஹீரோவா நான் உள்ள போறேன்னு சொல்லிட்டு போக, ஹீரோனியே பின்னாடி போக பாக்கா, ஆனா விட மாட்டுக்கான் என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் ஹீரோனி பார்த்துட்டு ஏன் ஒரு மாதிரியா இருக்கா அப்படின்னு கேக்குறான். ஹீரோனியும் காம்படிஷன் நடக்க போதில்ல அதான் கொஞ்சம் நர்வஸா இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ண போறேன்னு சொல்லிட்டு போக, வேட்டரை தெரியாம ஜூஸ் அவ ட்ரெஸ் மேல கவுத்துறாங்க. கூமே அவங்கள திட்டி விட்டுட்டு ஹீரோனிக்கு அவன் கோட்டை போட்டு விட்டுட்டு நான் உனக்கு வேற ஒரு ட்ரெஸ் எடுத்து தரேன் அப்படி சொல்லிட்டு வாஷ்ரூமுக்கு தான் கூட்டு போறான். ஹீரோவை இதை பார்த்துட்டு ரொம்ப கோவத்துல கையை செவத்துல அடிச்சிட்டு அப்படியே போறான். பின்னாடி மெங்க போலான்னு ட்ரை பண்றா, பட் மேனேஜர் தடுத்துறாங்க. தென் ஹீரோ எங்க வந்திருக்கான ரெஸ்ட் ரூமுக்கு தான் வாரான். அவனோட ஷூ சவுண்ட் கேட்டுட்டு ஹீரோனியும் கூ தான் வாரான்னு நினைச்சிட்டு கூ நீங்க தானே அப்படின்னு கேட்டுட்டு எட்டி பார்க்க, ஹீரோ நிக்கிறத பார்த்துட்டு பிரதர் நீங்களா என்னாச்சு இங்க வந்திருக்கீங்க அப்படி சொல்லி கேக்குறா. அவன் வராம நான் இங்க வந்தோன்னு உனக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டோ அப்படின்னு கேட்டுட்டு ஹீரோவை டக்குன்னு அவ கழுத்தை வந்து நெரிச்சிட்டு உனக்கு ஃபர்ஸ்ட் அவனை எப்படி தெரியும் அப்படி சொல்லி பேசிட்டு இருக்கும் போது கூவா அங்க ட்ரெஸ் கொண்டு வாரான். அங்க ஹீரோனி இல்லாத பார்த்துட்டு அவளுக்கு ஃபோன் பண்ணியே பாக்குறான். இங்க ஹீரோவோ இவ வாயை பொத்திட்டு அந்த போனையுமே சைலண்ட்ல போட்டுட்டு ஹீரோனி கிட்ட உன்னோட பாய் ஃப்ரெண்ட் வரும் போல இப்படி நம்ம 2 பேரும் ஒன்னா பார்த்தானா அவன் தப்பா நினைக்க மாட்டானா அப்படின்னு கேக்குறான். கூவா தான் ஹீரோனோட பாய் ஃப்ரெண்ட் ஃபிக்ஸே பண்ணிட்டான் போல. உடனே ஹீரோனியோ கூ நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல, ஓகே ஓகே ட்ரெஸ் இங்க வச்சிருக்கேன் சொல்லிட்டு போறாமே. இங்க ஹீரோவோ ஹீரோனிக்கு கிஸ் கொடுக்க வரையுமே நாம பிரதர் சிஸ்டர்னு சொல்றா. ஆமா ஆனா நம்ம ஒரே பிளட் ரிலேஷன் கிடையாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் கிஸ் கொடுக்க வரானா. ஹீரோனி சென்னையிலே அரைஞ்சிட்டு நான் ஒன்னும் விளையாட்டு பொம்மை கிடையாது, நீங்க தேவைப்படும் போது வர்றதும் தேவையில்லாத போது தூக்கி போடுறதும் அப்படி சொல்லி திட்டிட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கும் அப்பதான் புரியுது நம்ம செஞ்சது தப்புன்னு. சோ ஹீரோனி கிட்ட சாரி கேக்குறான். உடனே நம்ம ஹீரோனியும் மெங்க தான் உங்களுக்கு பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கல, சோ நீங்க அவங்கள டேக் கேர் பண்ணிக்கிறீங்க சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிறா. உங்க குழந்தை வயித்துல வளருது, அதை நான் சொன்னேன்னா நீங்க வேண்டாம் சொல்லுவீங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. ஹீரோவை ஹீரோனி பார்த்துட்டு மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறான், அன்னைக்கு நைட்டு ஏன் கூட நீ இருந்ததா ரொம்ப ஹாப்பியா இருந்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிறான். தென் அவங்க 2 பேரும் கான்வெகேஷனும் முடியுது அப்படியே நடந்து வராங்க வெளியே. நெக்ஸ்ட் கூமே ஹீரோனி கிட்ட வந்து இந்த ட்ரெஸ் உனக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப அங்க இருக்கிற எல்லாருமே இவங்களை பார்த்துட்டு இந்த ஜோடி பொறுத்த சூப்பரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் ஹீரோ கேட்டுக்கிட்டு ரொம்ப வயிற்றுச்சல் ஆகுறான். இந்த எபிசோட் ஓப்பனிங் சீன்ல காம்படிஷனும் ஸ்டார்ட் ஆகுது. ஜட்ஜஸ் டீச்சர் தான் உட்காந்துருக்காங்க. அதுல ஸ்பெஷல் கெஸ்டா ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அவங்க ரொம்ப ஃபேமஸான டிசைனர். இவங்க வேற யாருமே இல்ல, மெங்கோட அம்மா, அதாவது வில்லிக்காரி இருக்கால அவங்களோட அம்மா தான். சோ அவங்களதான் இப்ப என்ட்ரோ கொடுத்துக்கிறாங்க. தென் ஃபர்ஸ்ட் மெங்கு தான் பார்ட்டிசிபேட் பண்றா. அவளோட டிசைனை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றா. எல்லா டீச்சருமே உங்க பொண்ணு நல்லா பண்றா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா அம்மாவுக்கும் அது பிடிக்கல போல, சர்டிபிகேஷனாவே இல்ல. சோ இதோட பெட்டரா செய்யணும்னு சொல்றாங்க. இவள மனசுக்குள்ள நான் எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கேன், இவங்க சிம்பிளா இப்படி சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு எல்லார்கிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு போக, நெக்ஸ்ட் இந்த கை நடிஞ்சு பண்ணதான் வரா. இவளை நம்ம யூனியனே வச்சுக்கலாம். இவளுமே டிசைனை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றா. ஆனா இந்த டிசைன் இருக்குல்ல இது ஹீரோனிக்க தான். ஹீரோனி இதை பார்த்துட்டு எனக்குள்ள மாதிரி இருக்குன்னு ரொம்ப ஷாக் ஆகி நிக்கிறா. இங்க மெங்கோட அம்மா இருக்காங்களா, இவ எக்ஸ்பிளைன் பண்றதை பார்க்கும்போது அவங்களுக்கு அது பிடிச்ச மாதிரியே இல்ல. ஆனா டாக்குமெண்ட்ல சப்மிட் பண்ணிருக்காளா, சோ அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அது ஹீரோனி எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சது இல்லையா, சோ அது ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. தென் அவளுமே முடிச்சிடுறா. அடுத்து நம்ம ஹீரோனி தான், அவளுமே அதே டிசைனை கொண்டு வச்சிருக்கா
இருக்காளா. ஸோ அங்க இருக்கிற எல்லாருமே ஹீரோயினை பத்தி தப்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. குவா எந்திரிச்சு ஏதாவது மிஸ்டேக் நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அங்க ஆங்கரும் வந்து இது எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணியாச்சு, இந்த டிசைன் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுவும் இந்த பொண்ணு ஓடி வந்து என்னோட டிசைனை காப்பி அடிச்சிருக்கா ஹீரோனி அப்படின்னு ரொம்ப ஓவர் ஆக்டிங் போட்டுட்டு இருக்கா. நம்ம ஹீரோவை இதை பார்த்துட்டு மேனேஜர் கிட்ட ஏதாவது எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்றான். இந்த சைடு இவளோ ஸ்கூல்ல தான் என்ன புள்ளி பண்றான்னு பார்த்தா இப்ப என்னோட டிசைனையுமே திருடி வச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோனி அது எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதுக்கப்புறம் இவளோட இன்னொரு ஃப்ரெண்ட் இருப்பால, அவளும் வந்துட்டு நீ எங்களை எப்படி புள்ளி பண்ணி எங்க கையெல்லாம் உடைச்சு வச்சிருக்கா, அதுக்கு எங்ககிட்ட எவிடன்ஸே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க அந்த போட்டோவுமே போட்டு காமிக்கிறா. அன்னைக்கு அந்த மால்ல நடந்துச்சுல இவங்க கையை உடைக்க சொல்லியிருப்பான்ல ஹீரோ. சோ அததான் எல்லாருமே இதை பார்த்துட்டு மறுபடியுமே ஹீரோனை தப்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே இவ்வளவு ஹீரோன் கிட்ட வந்து இனிமே யாரும் உன்னை நம்ப மாட்டாங்க, ஏன்னா நான் பணக்காரில, நான் சொல்றதான் கேட்பாங்க, நீ எல்லாம் வெறுப்பிச்சக்காரி அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பேசிட்டு ஹீரோனி கையை பிடிச்சு ஹீரோனி தள்ளி விட, அந்த டைம்ல நம்ம ஹீரோவை வந்து ஹீரோனி பிடிச்சிடறான். ஹீரோனியே சொல்றா என்ன நம்புங்க, இது என்னோட டிசைன்னு சொல்ல, எனக்கு தெரியாத உன்னை பத்தி, நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணவே மாட்டேன் எனக்கே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இங்க இருக்கிற டீச்சர் இருக்காங்களா அவங்கள ஹீரோனியை டிஸ்குவாலிஃபை பண்றேன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவை ஹீரோனி கிட்ட நீ கவலைப்படாத, மேனேஜர் கிட்ட எவிடன்ஸ் கொண்டு வர சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த டைம்ல தான் நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு ஆறுதலா பேசுறான். ஹீரோனியும் என்னதான் டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீ ஏன் கவலைப்படுறா, நான் தான் இருக்கேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க ஜட்ஜஸ் கிட்ட ஹீரோனிக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, ரெண்டு பேரும் டிசைனும் ஒரே மாதிரி தான் இருக்கு, ஆனா ஹீரோனி எக்ஸ்பிளைன் பண்றத கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்ல ஜட்ஜஸ்மே ஒத்துக்கிறாங்க. அதுவும் லைவா செஞ்சு காமிக்க சொல்லியிருக்காங்க. ஹீரோவோ நான் தான் முன்னாடி உனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன்ல உன்னோட டிசைனை நான் பார்க்க வரேன்னு, ஸோ நீ நல்லா பண்ண அப்படின்னு சொல்ல, ஹீரோனியும் உங்களுக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. ஆமா அதெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு சொல்றான். நெக்ஸ்ட் ஹீரோனியே லைவா ஒரு பொண்ணை வச்சுதான் எக்ஸ்பிளைன் பண்றா, வேற லெவல்ல பண்றா, அங்க இருக்கிற எல்லாருமே சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல ஒரு டீச்சர் வந்து ஹீரோனியை டிஸ்குவாலிஃபை பண்றேன்னு சொன்னாங்கல்ல, அவங்களுமே ஹீரோனியை பாராட்டி பேசுறாங்க. இந்த சைடு எங்க இருக்காளா, ஹீரோனி ஹாப்பியா இருந்தாலும் பிடிக்காதுல்ல, சோ ஏதோ ஒரு பிளான் போடுறா. அப்படியே இந்த சைடு இந்த ரெண்டு பொண்ணுங்களோ ஹீரோனி பின்னாடிதான் ஹீரோ இருக்கான்னு, சோ நம்மளால ஒன்னும் பண்ண முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு வீட்டுக்கு போலான்னு கிளம்புறாள்வ. அந்த டைம்ல மெங்கோ வந்து அவங்கள தடுத்துட்டு நீங்க இப்படி பாதிலே போனீங்கன்னா எல்லாரும் உங்களை தான் தப்பா பேசுவாங்க, அப்படி இப்படி பேச அவங்கள உஸ்பெத்தி விடா. இந்த பொண்ணு இருக்காளா அவளா அப்பாக்கு டக்குன்னு கால் பண்ணி இங்க வர சொல்லிடுறா. அதுவும் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோனியை சாமையா டிசைனா செஞ்சு முடிச்சிடுறா. அங்க இருக்கிற எல்லாருக்குமே அது பிடிச்சி போயிட்டு போல. ஸோ ஹீரோனியை வின்னரா அனௌன்ஸ் பண்ண வராங்க. அதுக்குள்ள இவளோட அப்பா வந்துடுறாங்க. இவங்க அப்பா வேற யாருமே இல்லை, ஸ்கூலோட பிரின்சிபல். ஸோ இவர் வர்றதை பார்த்துட்டு இவளுமே ஃபைனலி நீங்க வந்துட்டீங்களாப்பா அப்படி சொல்லிட்டு என்னோட டிசைனை இவ காப்பி பண்ணி வச்சிருக்கான்னு சொல்ல, அப்பாவும் பிள்ளை பிச்சை கேட்டுட்டு ஹீரோனி திட்டுறாங்க. இப்படி ஒரு காரியத்தை பண்ண உனக்கு எப்படி தைரியம் வந்துச்சு அப்படி இப்படின்னு ரொம்ப திட்டுறாங்க. ஹீரோனியும் நீங்க எது உண்மைன்னு தெரிஞ்சுட்டு ஃபர்ஸ்ட் முடிவெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது என்னோட டிசைன் சொல்ல, இந்த பொண்ணு என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு இது என்னோட டிசைன் சொல்லிட்டு கையில இருக்கிற டிசைன் டாக்குமெண்ட்டை ஹீரோனி முன்னாடி தூக்கி போட்டு இது எனக்கு தான், டீச்சர் லீ கிட்ட வேணா கேட்டு பாருங்கன்னு சொல்ல, உடனே டீச்சர் லீயுமே சொல்றாங்க ஹீரோனி மேலதான் தப்பு இருக்கு, அவ ஃபேமஸ் ஆகுறதுக்காக அடுத்தவங்க டிசைன் டாக்குமெண்ட்டை காப்பி பண்ணி வச்சிருக்கா அப்படி ரொம்ப ஒரு மாதிரியா சொல்ல, ஹீரோயின்லாம் இதை எதிர்பார்க்கவே இல்லை இப்படி டீச்சர் சொல்லுவாங்கன்னு. இந்த பொண்ணு இருக்கால இன்னொரு வீடியோவும் போட்டு காமிக்கிறா. என்னன்னா ஒரு பொண்ணு ஆஃபீஸ் ரூம்ல வந்து டிசைன் டாக்குமெண்ட் எல்லாம் திருடுற மாதிரி இருக்கு, அதுவும் பேக் சைடு மட்டும் தான் நமக்கு தெரியுது, ஃப்ரண்ட் சைடு நமக்கு தெரியவே இல்லை. ஸோ இந்த பொண்ணை ஹீரோயினி தான் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரேம் பண்ணி காமிச்சிருக்கிறா. ஸோ பிரின்சிபலும் அதை பார்த்துட்டு உன்னை நான் இப்பவே ஃபயர் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அசிஸ்டன்ட் கிட்ட அவளை கழுத்தை பிடிச்சு ஃபர்ஸ்ட் வெளியே அனுப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவனு போறானா. அந்த இடத்துல நம்ம ஹீரோவை அவனை மிதிச்சு போட்டுட்டு பிரின்சிபல் கிட்ட யார் எந்த தப்பு பண்ணாலும் இதே முடிவு தான் எடுப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அவங்களுமே ஆமான்னு சொல்றாங்களா. இந்த பொண்ணை வாய் வச்சுட்டு சும்மா இருக்காம அப்பா இவ இருக்கால இவ குவோட லவர், அது மட்டும் இல்ல டேட் மாஸ்டரும் இவளுக்கு ஹெல்ப் பண்றாங்க, அப்ப நான் பாத்துக்கிடுங்க அவ எந்த மாதிரி பொண்ணுன்னு அப்படின்னு சொல்லியுமே அங்க இருக்கிற எல்லாருமே ஹீரோனியும் ஹீரோவை பத்தி தப்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஹீரோக்கு கோவம் வருது. உடனே ஸ்டேஜ் கிட்ட வந்து ஹீரோனி என்னோட சிஸ்டர் அப்படின்னு எல்லாரும் முன்னாடியும் அனௌன்ஸ் பண்ணிடுறான். இந்த இன் பொண்ணும் இவ பிச்சைக்காரி, அது எப்படி உங்களோட சிஸ்டர் ஆவா அப்படிங்கிற மாதிரி கேட்கையுமே ஹீரோவை வார்த்தையை அளந்து பேச அப்படி சொல்ல, பிரின்சிபல் அவங்க பொண்ணை கீழே கூப்பிட்டு சென்னிலே பலார்னு ஒரு ஆளை அறிஞ்சிட்டு
தேர்ட் மாஸ்டருக்கு மரியாதை கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை ஒரு வீடியோவை காமிக்கிறான் எல்லாருக்கும். அது என்னன்னா அந்த ஆஃபீஸ் ரூமில் அந்த டாக்குமெண்ட்டை திருடி இருப்பாங்கல்ல, ஸோ அதில் நமக்கு பேக் சைடு மட்டும் தான் காமிச்சாங்க. இதில் ஃப்ரண்ட் சைடுமே நமக்கு காமிக்காங்க. அது வேற யாருமே இல்லை, இந்த யூன் பொண்ணு தான். ஸோ இதை பார்த்த டீச்சரோ தேர்ட் மாஸ்டர் அவள் தான் என்னை ஃபோர்ஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்கவே ஹீரோனியும் நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நினச்சே பார்க்கல, இது எல்லாத்தையுமே போலீஸ்கிட்ட போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறா. இந்த சைடு பிரின்சிபலும் சாரி போலீஸ் எல்லாம் வேண்டாம்னு சொல்ல ஹீரோவை தப்பு செஞ்சவங்க தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேர்த்தையுமே போலீஸ்கிட்ட ஒப்படைக்க சொல்லிடுறான். நெக்ஸ்ட் நம்ம ஹீரோனியை வின்னரா அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. எங்க அம்மா தான் அவார்டும் கொடுக்குறாங்க. அப்படியே 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது அவ கழுத்துல ஒரு மச்சத்தை பார்க்குறாங்க. அதை பார்த்துட்டு இது என்னோட பொண்ணுக்கு இப்படி தானே இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு ஃபிளாஷ்பேக்குமே நினைச்சு பார்க்குறாங்க. என்னன்னா இவங்க பொண்ணுக்கு இப்படி ஒரு மச்சம் இருந்திருக்கு. இவங்களுமே அவங்க பொண்ணு கிட்ட நீ தொலைஞ்சு போனாலும் இந்த மச்சத்தை வச்சு நான் கண்டுபிடிச்சிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இப்போ நினைச்சு பார்த்துட்டு அப்போ ஆனி தான் நம்ம பொண்ணா இருப்பாளான்னு தோணுது. தென் அந்த பிளேஸுக்கு நம்ம ஹீரோ வில்லிக்காரியுமே வராங்க. வில்லிக்காரியும் வந்து வாழ்த்துக்கள் சொல்லிட்டு என்ன இனிமே அண்ணின்னு கூப்பிட்டுன்னு சொல்ல, நீங்க சொன்ன கரெக்டா தான் இருக்கும், நான் அண்ணினே கூப்பிட்டுன்னு சொல்ல ஹீரோவா அதெல்லாம் வேண்டாம், நாங்க தான் இன்னும் மேரேஜே பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி சொல்ல அம்மாவும் ஆமா அவங்க 2 பேரும் இன்னும் மேரேஜ் பண்ணல, நீ அதுக்கப்புறம் அண்ணி கூப்பிட்டுன்னு சொல்லிட்டு 4 பேருமே சாப்பிட போலான்னு சாப்பிட்டுருக்கு வந்திருக்காங்க. அங்க போய் அம்மாவும் ஹீரோனை பத்தி தான் ஹீரோ கிட்ட கேக்குறாங்க. இவ்வளவு வருஷமா உங்க வீட்டுல இருக்கால, அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. ஹீரோனியும் ஆமா அவங்க ஹெல்ப் பண்ணிருக்காங்க, பட் எனக்கு சின்ன வயசுல நடந்தது எல்லாமே மறந்து போயிட்டு நான் ஒரு பிச்சைக்காரியா இருந்தேன்ல, அப்ப ஹீரோ தான் வந்து என்ன காப்பாத்தினாங்க, அதுதான் எனக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்றா. அம்மாவும் ஹீரோனியை பார்க்கும் போதெல்லாம் அவங்களுக்கு ஒரு உணர்வு மாதிரி வருது, ஹீரோனி நம்ம பொண்ணாதான் இருப்பான்னு. சோ இப்ப மெங்க என்ன சொல்றானா, ஹீரோனி உங்களுக்குள்ள என்ன ப்ராப்ளம் ஓடுதுன்னு தெரியல, ஆனா என் கண் பறவையில நீங்க பிரதர் சிஸ்டர் மாதிரி தான் தோணுதுன்னு சொல்ல ஹீரோனியும் ஆமா ஹீரோ எனக்கு பிரதர் மாதிரி தான் சொல்லிட்டு நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போக பின்னாடியே ஹீரோ போய் உனக்கு நான் ஒரு பிரதர் மட்டும் தானா, வேற எந்த ஒரு தாட்டுமே உனக்கு வரவில்லையான்னு கேட்டுட்டு அவளுக்கு கிஸ் கொடுக்க போகுமே ஹீரோனியும் வேற எந்த எண்ணமும் எனக்கு கிடையாது, நாம பிரதர் சிஸ்டர்னு சொல்றா. சரி காம்படிஷன்லாம் முடிஞ்சிட்டுல நீ வீட்டுக்கு வான்னு கூப்பிடுறான். ஹீரோனி நான் வர முடியாதுன்னு சொல்றா. ஹீரோனி சொன்னதெல்லாம் கண்டுக்காம அந்த திங்ஸை மூவ் பண்ண 2 பேரை வீட்டுக்கு அனுப்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோனி அதெல்லாம் வேண்டாம் நானே மூவ் பண்ணிடுறேன் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூமை விட்டு வெளியே போறா. இவா போறத பில்லிக்காரையும் பார்த்துட்டு என்னோட ஆளை நீ திருட பாக்குறியா அப்படின்னு கூக்கு கால் பண்ணி ஹீரோனி ட்ரிங்க் பண்ணியிருக்கா, அவளை நீ கூப்பிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அவனுமே நான் சீக்கிரம் வரேன்னு சொல்றான். நெக்ஸ்ட் இந்த வில்லிக்காரிய குடிச்ச மாதிரி ஹீரோ கிட்ட நடிக்கிறா. ஹீரோனியை நீங்க அவங்கள கூப்பிட்டு போங்க, நான் எல்லா திங்ஸுமே பேக் பண்ணிட்டு வரேன்னு சொல்றா. நம்ம ஹீரோக்கு ஹீரோனியை ஒத்தில விட்டு போக மனசே இல்லை. அந்த டைம்ல கோவம் வந்து நான் ஹீரோனியை கொண்டு விடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோக்கு செம கோவம் வந்து மறுபடியும் தப்பா நினச்சிக்கிட்டு மெங்க நாம போகலாம் அப்படி சொல்லிட்டு ஹீரோனியை முறைச்சு பார்த்துட்டே போக ஹீரோனியை சொல்ல வர நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான், ஆனா அதெல்லாம் அவன் கேட்காம போயிருப்பான். அதுக்கப்புறம் கூமே ஹீரோனியை வீட்டுக்கு கொண்டு விட ஹீரோனியை தேங்க்ஸ்ன்னு சொல்றா. இவனை இவ்வளவு தூரம் நான் கொண்டு விட்டுருக்கேன்னு என்னை வீட்டுக்குலாம் கூப்பிட மாட்டியான்னு கேக்குறான். ஹீரோனியும் கூ இருக்கான்ல அவன் ஹீரோனி கையை பிடிச்சிருக்கான்ல, அதை எடுத்து விட்டுட்டு இல்ல எங்க வீடு குப்பையா இருக்கு இன்னொரு டைம் நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பை பை சொல்லிட்டு உள்ள போக அங்க இருந்து ரூமுக்கு வந்து டோரை லாக் பண்ணலான்னு போகும்போது சீனியருமே அந்த ரூமுக்குள்ள வந்துடுறான். அவன் ரொம்ப குடிச்சிருப்பான் போல. ஹீரோனியை தப்பா பேசுறான். நீ தேர்ட் மாஸ்டர் கூடயும் இருக்கிறா கூ கூடயுமே இருக்கிறா, நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன் என்ன மட்டும் ஏத்துக்க மாட்டேக்கான்னு சொல்ல ஹீரோனியும் நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்றா. ஆனா அவன் கேட்கவே இல்ல, அவன் நிதானத்திலே இல்ல. நம்ம ஹீரோனியும் இங்க இருந்தா சரிப்பட்டு வராதுன்னு வெளியே போலான்னு பாக்குறா. ஆனா அதுக்குள்ள அவனும் கழுத்தை பிடிச்சு இழுத்துட்டு போறான். நம்ம ஹீரோனி போனுமே கீழே விழுந்துருது. அதுவும் இந்த சைடு பாத்தீங்கன்னா ஹீரோவும் வில்லியும் கார்ல தான் போறாங்க. வில்லிக்காரியும் ஹீரோ கிட்ட ரொம்ப ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்கிறா. இன்னைக்கு நைட்டு நம்ம ஒன்னா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு வரா. ஹீரோக்கு இவ பேசுறது கண்டாலே பிடிக்க மாட்டுக்கு, மனசு ஃபுல்லா ஹீரோயின் நினைப்பாதான் இருக்கு. சோ காரை விட்டுமே இறங்கிடுறா. இவள இங்க இருந்து கத்திட்டு இருக்கா, எங்க போறீங்கன்னு கேக்குறா. ஆனா ஹீரோ அவளை கண்டுக்கவே இல்ல, அவன் போயிடுறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோனி கிட்ட இவன் தப்பா நடக்க பாக்குறான். கரெக்டா நம்ம ஹீரோவும் அங்க வந்து அவனை செமையா அடிக்கிறான். ஹீரோனி தான் ஸ்டாப் பண்ணிட்டு வேண்டான்னு சொல்றா. உடனே ஹீரோவும் ஹீரோனி கூப்பிட்டு வீட்டுக்கு வந்து அவளுக்கு மருந்து போட்டு விட்டு சாரி உன்னை விட்டுட்டு போனதுக்கு அப்படின்னு சொல்ல எதுக்கு சாரி கேக்குறீங்க அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு நானும் கூவும் ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான், ஃபியூச்சர்ல எங்க 2 பேரையும் பத்தி தப்பா பேசாதீங்க தப்பாவும் நினைக்காதீங்கன்னு சொல்ல
எனக்கு அது தெரியும். ஆனா ஒரு நாள் எப்படினாலும் என்னை விட்டு நீ போயிடுவாள்ல. ஸோ நான் இல்லைனாலுமே நீ உன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்ல, ஹீரோனியே ஹீரோ வாய்க்கிட்ட கை வச்சுட்டு என்ன ஆனாலும் உங்களை விட்டு நான் போக மாட்டேன்னு சொல்வா. அப்படியே ஹீரோவும் கிஸ் கொடுக்க வர அந்த டைம்ல ஃபோன் அடிக்குது. ஹீரோவும் அதை எடுத்து பேசிட்டு நான் வாரேன் அப்படின்னு சொல்றான். அதுவும் இன்னொரு சைடு மெங்க அம்மா இருக்காங்களா, மெங்கு ஃபோட்டோவெல்லாம் கொடுத்துட்டு இவளை பற்றி விசாரிங்க, எனக்கு டவுட் இருக்கு இவன் என் பொண்ணாதான் இருப்பாளான்னு அப்படி சொல்கிறாங்க. இங்கே அம்மா பேசிட்டு இருக்க எல்லாத்தையுமே இந்த மெங்கு கேட்டுட்டு அடுத்த நாள் ஒரு டாக்டர் கூட குஜாலா இருக்கா. இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்கானா, மெங் ஃபேமிலிக்குள்ளே வந்து நான் தான் உங்க பொண்ணு சொல்லியிருப்பாளா. ஸோ அவங்க டெஸ்ட்லாம் எடுத்து செக் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த டெஸ்ட்டை மாற்றி வச்சு இந்த வில்லிக்கறிக்கு ஃபேவர் பண்ணதே இந்த டாக்டர் தான். ஸோ அவங்கள இப்போ கொலை பண்ணதான் இங்கே வந்திருக்கிறா. அவங்க கிட்டயுமே கேட்குறா, இந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டை வேற யார்கிட்டயுமே நீங்க சொன்னீங்களா அப்படி சொல்லி கேட்கயுமே அவருமே இதை பத்தி நான் யார்கிட்டயும் சொல்லலன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நைட்டே என் கூட இருன்னு சொல்ல, அவளும் அங்க இருக்கிற ஒரு கத்தி எடுத்து நெஞ்சிலே குத்திடுறா. அவர் அப்படியே இறந்துட்டாரா என்னன்னு தெரியல. இவ்வளவு வில்லத்தனமா அந்த கத்தியே பார்த்துட்டு இருக்கா. இந்த எபிசோட் ஓப்பனிங் சீன்ல நம்ம ஹீரோனியும் வீட்டுல சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவளுக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு. உடனே சர்வண்டோ என்னம்மா நீ கன்சீவா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. உடனே ஹீரோனியும் அது எப்படி நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி கோபத்துல கேட்குறாளா. அவங்களோ சரிம்மா நீ பார்த்து சாப்பிட அப்படி சொல்லிட்டு போக அடுத்த செகண்டே நம்ம ஹீரோனி டாக்டர் தான் பார்க்க வந்திருக்கா. அவங்களோ குழந்தைலாம் நல்லா ஹெல்த்தியா இருக்கு, நெக்ஸ்ட் டைம் வரும்போது குழந்தையோட அப்பாவும் கூட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் நம்ம ஹீரோனியும் அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு வெளியே இருக்கும்போது மெங்கோ அங்க வந்து அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு சம கோபத்துல ஹீரோனி அடிச்சுட்டு, ஹீரோ கூட ஒன்ன நைட்டு ஸ்பெண்ட் பண்ணிட்டு இப்ப அவன் குழந்தைய வயிற்றுல சுமத்துட்டு இருக்கியோ அப்படி சொல்லி கேட்டுட்டு ஹீரோனி தள்ளி விட்டுட்டு என்னோட குழந்தை மட்டும் தான் அந்த வீட்டுல வாழணும், நீலாம் அதுக்கு ஒருத்தே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வா அபார்ஷன் பண்ணுவோன்னு ஹீரோனியை இழுத்துட்டு போறா. ஹீரோனியை ரொம்ப கெஞ்சி பாக்குறா. ஆனா அவ விட மாட்டுக்கா. அப்படியே சீனை கட் பண்ணா இங்க ஹீரோவை வீட்டுக்கு வந்திருக்கிறான். ஹீரோனியை எங்கன்னு கேக்குறான். அந்த சர்வண்டோ அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க சொல்ல, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல அப்படி சொல்லிட்டு போக, அதுவும் இந்த சைடு நம்ம ஹீரோனியை கட்டாயப்படுத்தி பெட்ல எல்லாம் படுக்க வச்சிருக்காங்க. ஹீரோனே சொல்றான் நீ மட்டும் என் குழந்தைய கொன்னா ஹீரோ கிட்ட சொல்லிடுவேன்னு சொல்ல, இவளோ ஹீரோ ஒன்னே ஃபர்ஸ்ட் ஏத்துக்க மாட்டுக்கான். இந்த குழந்தைய எப்படி ஏத்துக்கிடுவான், அது மட்டும் இல்ல இது இல்லீகலா பிறந்தது, நீ எப்படி ஃபர்ஸ்ட் வளர்ப்பா, உனக்கு வெக்கமாவே இருக்காதா அப்படி ஒரு மாதிரியே பேசிட்டு இருக்கா. அந்த நேரத்துல ஹீரோ வாய்ஸ் கேக்குது. அது வில்லிக்காரமே நோட் பண்ணிட்டு நல்ல பிளேட்டமா நடிக்கிறா. ஹீரோனி ஓ நல்லதுக்கு தான் நான் சொல்றேன், சீக்கிரமா ஆபரேஷன் பண்ணு அப்படி சொல்லிட்டு அவளே கீழே விழுற மாதிரி ஆக்டிங் கொடுக்க, கரெக்டா நம்ம ஹீரோவும் வந்து இங்க என்னதான் நடக்குதுன்னு சொல்லி கேட்டுட்டு அவளை தூக்கி விடையுமே அவளும் சொல்றா உங்க தங்கச்சி இருக்கால அவ பிரெக்னண்டா இருக்கா, அதை அழிக்க சொல்லுங்கன்னு சொல்ல ஹீரோக்கு கோவம் வருது. இவன் கூட தான் இருந்ததுன்னு தெரியாதுல இவனுக்கு, சோ வேற ஒரு பையன் கூட இருந்துதான் இப்படி ஒரு குழந்தைய கொண்டு வந்திருக்கா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த குழந்தைய ஆபரேஷன் பண்ணிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஹீரோனியும் வேண்டான்னு தான் சொல்றா. அப்போ பார்த்து இந்த மெங்க இருக்காளா, நீங்க அப்பாவாக போறீங்க, உங்க குழந்தைய நான் வயிற்றுல சுமந்துட்டு இருக்கேன்னு சொல்ல, நம்ம ஹீரோவா அப்படியா சரி அன்னைக்கே சில பேர் இங்க இருக்காங்க அதனால என்னோட குழந்தை இங்க இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்டு போக, நம்ம ஹீரோனே ரொம்ப சுகமா என்னை இவ்வளவுக்குள்ள நீங்க வெறுப்பீங்கன்னு நினைச்சு பார்க்கல அப்படி சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்டு இருக்கா. மறுபடியும் வில்லிக்காரி அங்க வந்து குட் நியூஸ், இந்த மந்த்ல எனக்கும் ஹீரோக்கும் மேரேஜ் ஆக போகுது அப்படி சொல்லிட்டு என் குழந்தை தான் அந்த வீட்டில் வளரும், உன் குழந்தைய ஹீரோ ஆபரேஷன் பண்ண சொல்லிட்டான்னு பேசிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோனிக்கு ரொம்ப கோவம் வந்து பக்கத்துல உள்ள கத்தியை எடுத்துட்டு அவ கழுத்துக்கிட்ட வச்சு மிரட்டுறா. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோவும் அங்க வந்து என்னதான் பண்ற ஹீரோனி அதை கீழே போடுன்னு சொல்றான். போட முடியாது, என்னோட குழந்தைய அழிக்க கூடாது, எனக்கு வேணும்னு இவ இப்படி பேசிட்டு இருக்கும் போது அந்த கேப்ல மேங்கோ ஹீரோனி கையை தட்டி விட்டுட்டு இந்த சைடு வரும்போது அவ கழுத்துல லைட்டா கீரல் ஆகிறது. சோ உடனே இவளோ ஹீரோ கிட்ட வந்து ஓவர் ஆக்டிங் போட ஆரம்பிச்சிட்டா. நான் பயந்துட்டு நம்ம குழந்தைக்கு ஏதாவது ஆகிறோம்னு ரொம்ப அழுதுட்டே பேசுறாளா. ஹீரோமே இதை கேட்டுட்டு ஹீரோனி தான் திட்டுறான், என்னோட குழந்தைய இப்படி கொல்ல நினைச்சிருக்கிய அப்படின்னு சொல்ல, உங்க குழந்தை மட்டும் உங்களுக்கு முக்கியமோ, என் குழந்தை எனக்கு வேணும்னு சொல்றா. ஹீரோவா அங்க இருக்கிறவங்க கிட்ட சர்ஜரி பண்ணுங்கன்னு சொல்றான். ஹீரோனி அந்த கத்தி எடுத்துட்டு என் பக்கத்துல யாராவது வந்தீங்கன்னா அவ்வளவுதான் அப்படி சொல்லிட்டு என்னோட குழந்தைய நீங்க அழிக்க போறீங்க, நான் எதுக்கு உயிரோட இருக்கணும் அப்படி சொல்லிட்டு அந்த கத்தியை வச்சு குத்த போகையுமே ஹீரோவை பிடிச்சிடறான். அவன் கையில குத்திடுது, ரத்தமா போகுது. இப்போ ஹீரோ என்ன சொல்றானா, உனக்கு நான் ப்ராமிஸ் பண்றேன் உன்னோட குழந்தைய நான் ஒன்னும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல, சரி நானும் என் குழந்தையும் இந்த பேய் ஃபேமிலி விட்டு வெளியே போறோம் சொல்ல, ஹீரோவோ என்ன சொல்றா, சரி உனக்கு போகணும்னு தோணுச்சுன்னா போ, ஆனா ஃபியூச்சர்ல ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா பேய் ஃபேமிலி கிட்ட வந்து நிக்க கூடாது சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோனியோ நான் உங்களுக்கு பாரமாலாம் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ போறாளா. அவளுக்கு நடக்க கூட முடியல, ஏன்னா அவளுக்கு
ஹீரோக்கு ப்ளீடிங் ஆகுது. ஸோ அப்படியே ஹீரோ மேல மயக்க போட்டு விழ ஹீரோவும் ஹீரோனி உனக்கு என்னாச்சு அப்படி சொல்லி கேட்டுட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிடுறான். டாக்டருமே அங்க வந்து செக் பண்ணிட்டு குழந்தைக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல, சேவ் பண்ணியாச்சு அப்படி சொல்லி நல்லா பாத்துக்கிடுங்க அப்படி சொல்லிட்டு போக ஹீரோவும் மேனேஜர் கிட்ட இந்த குழந்தையோட அப்பாவை கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெளியே போக அங்க சைலேருந்து ஒரு டாக்டர் கூப்பிடுறாங்க ஹீரோவை. இவங்க யாருன்னு தெரியுதா? வில்லிக்காரி கொண்டு இருப்பாள்ல, ஸோ அவங்க தான். அவங்க இன்னும் சாவல போல உயிரோட தான் இருக்காங்க. ஹீரோவை அவர்கிட்ட வந்து என்னாச்சுன்னு கேட்டுட்டு மேனேஜர் கிட்ட யாராவது ஹெல்ப்புக்கு கூப்பிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவருமே போயிடாரு. இந்த டாக்டரும் மெங்கு மெங்குன்னு சொல்லி மயக்கம் போட ஹீரோவோ இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு யோசிக்கிறான். சீனை கட் பண்ண வில்லி இருக்காளா, முன்னாடி ஒருத்தங்க கூட பேசியிருப்பாளா, அவன் வேற யாருமே இல்லை, இவளோட பாய் ஃப்ரெண்டு தான். ஸோ இப்போவும் அவங்ககிட்ட தான் ஹெல்ப் கேட்குறா. மெங்க அம்மா இருக்காங்கல்ல, அவங்களோட நேம் வென், அவங்க நம்ம வெண்ணுன்னே சொல்லிக்கலாம். ஸோ இப்போ என்ன சொல்கிறான்னா வெண்ணுக்கு என் மேலே டவுட் வந்திருக்கு, ஸோ அவங்க கண்டுபிடிக்காத மாதிரி நீ தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்ல அவனும் நானே எல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனையுமே வச்சிடுறான். அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ வர சவுண்டை கேட்டுட்டு இவ படுத்துடுறா. ஹீரோ வந்ததுமே ஆக்டிங் போட ஆரம்பிச்சிட்டா. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல ஹீரோனி இப்படி பண்ணுவான்னு, நீங்கள் மட்டும் வரலன்னா நானும் என் குழந்தையும் அப்பவுமே சேர்த்துருப்போம் அப்படி ரொம்ப சொல்லி அழுகுறாளா. ஹீரோவும் நீ ரெஸ்ட் எடு நான் அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு போகிறான். அங்கேருந்து ஆஃபீஸ்க்குமே வந்துடுறான். அப்போ மேனேஜரும் வந்து ஹீரோனோட குழந்தைக்கு அப்பா யாருன்னு கண்டுபிடிக்க சொன்னீங்களா, ஸோ அது குவுமே கிடையாது சீனியருமே கிடையாது அப்படி சொல்லிட்டு அன்னைக்கு அந்த ஹோட்டலுக்கு உங்களை பார்க்க வந்திருக்காங்க ஹீரோனி அப்படி சொல்லிட்டு ஃபோட்டோவுமே காமிக்க ஹீரோவும் அதிர்ச்சியில் அதை பார்த்துட்டு ஹீரோனியை தான் பார்க்க போகிறான். ஹீரோக்கெலாம் செம ஹாப்பி தான், பட் கில்ட்டியாக இருக்கான். ஏன்னா ஹீரோனியை அப்படி போட்டு திட்டிருக்கான்ல. ஸோ இப்போ நம்ம ஹீரோவை சிரிச்ச முகமாக அவகிட்ட பேசணுன்னு சிரிச்சுட்டே உள்ளே போக நம்ம ஹீரோனி அங்கே இல்லை, ஆல்ரெடி அவள் போயிட்டா போல. இதை நர்ஸ்கிட்ட கேட்கமே அவங்களும் சொல்கிறாங்க இங்கே அவங்களுக்கு பாதுகாப்பே கிடையாதான், அவங்க குழந்தைய அழிச்சிருவாங்களாம். ஸோ அதனால காலையிலே கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோக்கும் ஷாக்கு தாங்க முடியல. அந்த நேரத்தில் மேனேஜரும் ஓடி வந்து ஹீரோனி ஒரு லெட்டர் தந்திருக்காங்க அப்படி சொல்லி கொடுக்கையுமே அவனுமே வாசித்து பார்க்குறான். அதில் என்ன போட்டிருக்குன்னா இந்த குழந்தை நம்மளுடைய குழந்தை, ஒரு அப்பா கையாலேயே குழந்தை சாகுறது எனக்கு விருப்பமே கிடையாது, ஸோ எனக்கு என் குழந்தை தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜென்மத்தில் நான் உங்களை பார்க்கவே வர மாட்டேன், நீங்கள் உங்கள் உடம்ப நல்லா பார்த்துக்கிடுங்க அப்படின்னு போட்டிருக்கா. இதை படித்த ஹீரோக்கோ அவ்வளோதான் ரொம்ப மனசு கஷ்டமாகி அப்படியே அழுகிறான். நெக்ஸ்ட் நம்ம ஹீரோனி இருக்காளா, அவள் ஒரு ஹோட்டலில் தான் வெயிட்டரை வேலை பார்க்குறா. அங்கே ஒருத்தனுக்கு டீ கொண்டு வைக்கிறாளா. ஸோ அவன் அதை குடிச்சிட்டு ரொம்ப சூடாக இருக்குன்னு திட்டுறான் ஹீரோனியை. நம்ம ஹீரோவும் இங்கே நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறான் என்னால தான் ஹீரோனி இங்கே வேலை பார்த்துட்டு இருக்கா, அவளோட ட்ரீமே டிசைனர் ஆகுறது தான், ஸோ அவள் என் மேலே ரொம்ப வெறுப்பாக இருப்பா அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லி ஹீரோனியை பார்த்துட்டு இருக்கான். இங்கே ஹீரோனியும் எங்கள் ஹோட்டலில் டெம்பரேச்சர்லாம் கண்ட்ரோலில் தான் இருக்கும், ஸோ ரொம்ப சூடாலாம் இருக்காது அப்படின்னு சொல்ல ஈவேனோ அப்போ நான் சொல்றது பொய்யா, என்னையே நீ நக்கலா பேசுறியோ அப்படி சொல்லிட்டு அந்த டீயை எடுத்து ஹீரோனி மேல ஊத்திட்டு திட்டிட்டே போறான். இதை பார்த்த மேனேஜருக்கு ரொம்ப கோவம் வருது. அவனை அடிக்கலான்னு போறாங்க, ஆனா ஹீரோவை தடுத்துட்டு வேண்டாம் அதை அவளே மேனேஜ் பண்ணிக்கிடுவா அப்படி சொல்லிட்டு இந்த ஹோட்டல் எல்லாத்தையுமே புக் பண்ண சொல்லிடுறான். நெக்ஸ்ட் நம்ம ஹீரோனியும் ஒர்க்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போறாளா. அப்போ நம்ம ஹீரோமே ஹீரோனிக்கு எதுவுமே ஆகிடக்கூடாதுன்னு கார்ல உட்காந்துட்டு அவளை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கான். ஸோ அந்த நேரத்தில் ரெண்டு தடிமாடு பசங்க வந்து ஹீரோனி கிட்ட வம்பு இழுத்து அவகிட்ட தப்பாக நடக்க பார்க்காங்க. ஹீரோனியும் போலீஸ்க்கு கால் பண்ணிடுவேன்னு சொல்ல ஈவனும் ஹீரோனி அடிக்க வாரான். கரெக்டாக நம்ம ஹீரோவை ஹீரோனி வந்து காப்பாற்றி அவன் மேலே நல்லா அடிக்கிறான். அதில் ஒருத்த மட்டும் கத்தியை வச்சு குத்த வாரானா. ஹீரோனி இதை பார்த்துட்டு ஆனால் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோவை திரும்பி அதை தடுக்க பார்க்குறான், ஆனால் கையிலே வெட்டிடுது. அப்புறம் மேனேஜருமே அங்கே வந்து இவங்க எல்லாத்தையும் பிடிக்க சொல்லிடுறாங்க. ஹீரோ கிட்ட வந்து நீங்கள் ஓகே தானே அப்படி சொல்லி கேட்கையுமே ஹீரோவை கண்ணாலே காமிக்கிறான் நீங்கள் இந்த இடத்த விட்டு போங்கன்னு. அவருமே சரின்னு சொல்லிட்டு போக ஹீரோனையும் ஹீரோ கிட்ட நீங்கள் இப்போ ஓகே தானே அப்படி சொல்லி கேட்குறா. ஹீரோவை கொஞ்சம் மயக்கம் வர மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆக்டிங் போடுறான். ஹீரோனையும் எங்கள் வீட்டுக்கு வாங்க நான் மெடிசன் போட்டு விடுறேன் அப்படி சொல்லிட்டு வீட்டுக்குமே கூப்பிட்டு வந்து மருந்து போட்டு விட ஹீரோ அந்த வீடெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருக்கானா. ஹீரோனி இதை பார்த்துட்டு கம்மியான ரேட்டுக்கு இந்த வீடு தான் கிடைச்சிச்சு, ஸோ உங்களுக்கு இந்த வீட்டுக்குள்ள இருக்க முடியலன்னா நீங்க வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோவை நான் அதுக்கெல்லாம் பார்க்கல அப்படி சொல்லிட்டு நீ இப்போ ஓகே தானே அப்படி சொல்லி கேட்குறான். ஆமா இங்க யாருமே என்ன ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க என்னோட குழந்தைய ஆபரேஷன் பண்ணுன்னு, அதுவும் மிரட்டையும் மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஹீரோவோ ஹீரோனி கண்ணத்துல கை வைக்க வாரம் பாசத்துல ஹீரோனியை டக்குன்னு நவுன்றா. மறுபடியும் என்ன டச் பண்ண வந்தீங்கன்னா அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு உங்களுடைய காயத்து மேலேயே நல்லா குத்தி விடுவேன்னு சொல்ல
ஹீரோவோ ஹீரோனி கையை டக்குன்னு பிடிச்சிட்டு அந்த காயத்து மேலேயே அழுத்துறான். இதுதான் உனக்கு ஹாப்பியா இருக்குன்னா இதே பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஹீரோனியும் என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ எடுத்துடுறா. ஹீரோ சாரி, என்னால நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கா, அந்த ஹோட்டலுக்கு நீ தான் வந்தான்னு எனக்கு தெரியாது. அது மட்டும் இல்ல, இது என்னோட குழந்தைன்னு எனக்கு தெரியாது. எனக்கு ஒரு வாய்ப்பு தான் கேட்குறான். ஸோ வாட், நான் ஆல்ரெடி சொல்லிட்டேனே இது என்னோட குழந்தைன்னு, மறுபடியும் இங்கே வராதுங்க அப்படி சொல்லிட்டு போக நெக்ஸ்ட் ஹீரோவை வெண்ணுக்கு கால் பண்ணி எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணுங்க, ஹீரோனி உங்கள் கம்பெனியில் டிசைனராக சேர்த்துக்கிடுங்கன்னு சொல்ல அவங்களுமே ஓகேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்ச பிறகு ஹீரோனி ஃபோட்டோவை பார்த்துட்டு என்னோட மகா கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோனி இவங்களோட மகான்னு தெரிஞ்சுட்டு போல, ஆனா இன்னும் வெளியே சொல்லாம இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களுமே ஹீரோனிக்கு கால் பண்ணி ஒர்க்குக்கு வான்னு கூப்பிட்றாங்க. அவளுமே ஓகேன்னு சொல்லிடுறா. தென் வயிற்றுல கை வச்சுட்டு பாப்பா ஃபைனலி என்னோட ட்ரீமை நான் ரீச் பண்ண போறேன், இப்போ நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்னு சொல்றா. நெக்ஸ்ட் சீனை கட் பண்ணா அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு ஹீரோனி கூப்பிட்டு வந்து எல்லாருக்குமே இன்ட்ரோ கொடுக்குறாங்க. அவங்க எல்லாருமே ஹீரோனிக்கு வாழ்த்துக்கள் சொல்ல இங்குமே இதை கடுப்பா பார்த்துட்டு இருப்பா. அம்மாவும் எங்க கூப்பிட்டு உங்க 2 பேருக்கும் ஆல்ரெடி தெரியல, ஸோ நீ இந்த கம்பெனியை நல்லா சுத்தி காமி ஹீரோனிக்கு, அவளை நல்லா பார்த்துக்கோ அப்படி சொல்லிட்டு ஹீரோனி கிட்ட நல்லா சிரிச்சிட்டு நான் போயிட்டு வரமா, நீ பத்திரமா இரு அப்படி சொல்லிட்டு போக இவளோ நம்ம ஹீரோனி கிட்ட வம்பிழுக்க ஆரம்பிச்சிட்டா. நீ எதுக்கு வந்தா போயிரு அப்படி இப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோனி எப்போதும் பயந்துட்டு இருப்பா இல்லையா, இப்போ போல்டா பேசுறா. மெங், நீங்க செய்யற காரியம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்ல அவ்வளோ பதட்டமாகி என்னது உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்குறா. நம்ம ஹீரோனி சிரிச்சிட்டு இனிமே பாரு நான் இழந்தது எல்லாமே உங்ககிட்ட இருந்து எப்படி எடுக்குன்னு சொல்லிட்டு போக இவாளோ ரொம்ப டென்ஷன்ல அவளோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல அவனுக்கு கால் பண்ணி உன்னை பார்க்கணும்னு சொல்ல அதுக்கப்புறம் 2 பேருமே மீட் பண்ணி பேசிக்கிடுறாங்க. வில்லி இருக்காளா, அவ ஹீரோனி பத்தி விசாரிக்க சொல்லியிருப்பா இவங்கிட்ட. ஸோ அவன் அதை விசாரிச்சு ரிப்போர்ட்டுமே கொண்டு வந்திருக்கிறான். அதுல ஹீரோனி மெங் ஃபேமிலியோட வாரிசுன்னு போட்டிருக்கு. ஸோ இதை மட்டும் வென் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவ்வளோதானே அப்படின்னு நினச்சிட்டு அந்த ரிப்போர்ட்டுமே கிழிச்சு போட்டுட்டு இவன் மடியில் வந்து உட்காந்து நீ எனக்கு ஒரு வேலை பண்ணணும், ஹீரோனி கொலை பண்ணிடு அப்படின்னு சொல்ல அவனும் ஓகேன்னு சொல்லிடுறான். நெக்ஸ்ட் சீனை கட் பண்ணா வெள்ளிக்காரிய ஹீரோனி கிட்ட வந்து அவளை நல்லா திட்டிட்டு இருக்கா. உன்னோட டிசைன் இப்படி ஓல்டா இருக்கு, எனக்கு மேரேஜ் வேற ஆக போகுது, எனக்கு கொஞ்ச நாள் தான் இருக்கு, அதுக்குள்ள என்னோட வெட்டிங் ட்ரெஸ் நல்லா பண்ணி தரணும் அப்படி சொல்லிட்டு நான் ஒரு அட்ரஸ் தரேன், நீ அங்கே போய் வெட்டிங் ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வந்து உன் கையாலேயே டிசைன் போட்டு தரணும் அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோனே சரி ஓகே உங்கள் வெட்டிங் ட்ரெஸ்ஸை நான் சீக்கிரமாக ரெடி பண்ணி தந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போக அங்கேருந்து ஹீரோனியும் அந்த அட்ரஸ்க்கு போகலான்னு வெளியே வாரா. அப்போ ரோட்லேருந்து கால் பண்ணுறாள அவங்களுக்கு. இந்த சைடு இந்த வில்லிக்காரி பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல அவனும் ஹீரோனியை கொலை பண்ணுறதுக்கு தான் அங்கே காரை வச்சுட்டு இருக்கான். ஸோ அவனுமே காரை கொண்டு விட வாரான். ஆனால் அவனுக்கு பிரேக்லாம் பிடிக்கல போல. ஸோ அவன் ஒரு மரத்தில் முட்டி அவனுக்கு தான் டேமேஜ் ஆகிருது. நம்ம ஹீரோனியும் ரொம்ப பயந்து ஷாக்லேயே நிற்கிறா. அப்போ பார்த்து நம்ம ஹீரோ வந்து உனக்கு ஒன்றும் ஆகலல்ல அப்படி சொல்லி ஹக் பண்ணிட்டு இருக்கான். அந்த டைமில் மேனேஜருமே வந்து தேர்ட் மாஸ்டர் நீங்கள் கவலைப்படாதுங்க, நான் அதை இந்த காரை கண்ட்ரோல் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை காமிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோனி பார்க்க வெண்ணுமே வராங்க. உனக்கு ஒன்றும் ஆகலல்ல அப்படி சொல்லி கேட்குறாங்க. அவளுக்கும் ஒன்றும் புரியல, ஏன்னா இவங்க ஒரு பாஸ் தான். ஸோ ஒரு அம்மா மாதிரியே கேட்குறாங்களா, எதுக்கு என்கிட்ட வந்து கேட்குறீங்க இப்படி அக்கறையா அப்படி சொல்லி கேட்கையுமே நான் தான் உன்னோட அம்மான்னு சொல்ல ஹீரோனியே நம்ப மாட்டேக்கா. ஹீரோவுமே ஆமான்னு தலையாட்டுறான். தென் இவங்களுமே ரிப்போர்ட்லாம் காமிக்கிறாங்களா. அதுக்கப்புறம் தான் ஹீரோனியுமே நம்புறா. நம்ம ஹீரோனி 6 வயசுல தான் தொலைஞ்சு போயிருப்பா, 8 வயசுல தான் ஹீரோ கிட்டே கிடைச்சிருப்பா. ஸோ குட்டி பொண்ணா இருக்கும்போது அவளுக்கு உடம்பு சரியில்லாம வந்திருக்கு. அதுல அவளோட மெமரி எல்லாமே மறந்து போயிருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோன் கிட்ட சொல்றாங்க. ஃபைனலி எங்க அம்மாவை நான் பார்த்துட்டேன் அப்படி சொல்லிட்டு ரொம்ப கதிரி 2 பேருமே அழுத்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த வெள்ளிக்காரி இருக்காளா, அவளை தான் மூஞ்சில துணியை போட்டு கூப்பிட்டு வராங்க. அவளை பத்தி தான் தெரிஞ்சிட்டுல இவங்க எல்லாருக்குமே, ஆனாலும் அவ நடிச்சிட்டு தான் இருக்கா. அதுக்கப்புறம் அவளோட பாய் ஃப்ரெண்டுமே கூப்பிட்டு வராங்களா. அவனும் சொல்றான் ஹீரோனி கொல்ல சொன்னால அது ஃபெயிலியர் ஆகிட்டு சாரி அப்படின்னு சொல்ல இவன் சொல்றதெல்லாம் நம்பாதுங்க, நான் எதுவுமே அவன்கிட்ட பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொன்னதால தான் நான் இங்கே வந்தேன், என்னை ஃபோர்ஸ் பண்ணி தான் இங்கே அனுப்பினான், அவனுக்கு காசு தேவை அதனால தான் இப்படி பண்ணான் அப்படிங்கிற மாதிரி அவன் மேலே எல்லா பிள்ளையும் தூக்கி போட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட வந்து உன்னோட குழந்தைய வயிற்றுல வளருதுன்னு சொல்ல ஹீரோவோ கழுத்தை பிடிச்சிட்டு நீ என்கிட்ட சொன்னது எல்லாமே போய், அது மட்டும் இல்லை ஹீரோனி வயிற்றுல வளருது வேற ஒரு பையனோட குழந்தைன்னு சொல்லிட்டு என் கையாலேயே அழிக்க வைக்க பார்த்தாலா, நீ என்ன பொண்ணும் அப்படி சொல்லி திட்டுறான். அதுக்கப்புறம் அந்த டாக்டரை கூப்பிடுறாங்க. அந்த டாக்டர் வந்த உடனே இவளும் ரொம்ப பயந்துடுறா. ஐயோ பேய் பேய் அப்படி சொல்லி கத்துறா.
அந்த டாக்டருமே சொல்றாங்க, நல்ல வேலை என்னோட ஹார்ட் இந்த பக்கம் இருந்துச்சு, இல்லைன்னா நான் அன்னைக்கே செத்து போயிருப்பேன், எப்படியே என்னை காப்பாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லா உண்மையும் சொல்றான். அந்த ரிப்போர்ட்டை மாத்தி வச்சது நான் தான், அது மட்டும் இல்ல இவ குழந்தைய உண்டாகல அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் என்ன, இவங்களோட உண்மை எல்லாமே வெளியே வந்துட்டுலா. ஸோ ஆனாலும் இவ கெஞ்சி கேட்டுட்டே இருக்கா. ஹீரோவோ அவங்க மேனேஜர் கிட்ட சொல்லி இவங்க 3 பேர்த்தையுமே துண்டு துண்டா வெட்டி என்னோட நாய்க்கு போட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோனியும் அதெல்லாம் வேண்டாம், உங்க கையை நீங்க எதுக்கு அழுக்காக்கிட்டு இருக்கீங்க, இவங்களை போலீஸ்ல ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்றா. நெக்ஸ்ட் சீனை கட் பண்ணா அம்மா இருக்காங்களா, அவங்களோ ஹீரோனியை கம்பெனிக்கு கூப்பிட்டு வந்து என்னோட பொண்ணு ஹீரோனி தான் அப்படி சொல்லிட்டு இனிமே ஒர்க்கெல்லாம் ஹீரோனியை பார்த்துக்கிடுவான்னு சொல்றாங்க. அங்க இருக்கிற எல்லாருமே அவளுக்கு கைத்தட்டி வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. தென் அம்மாவுமே ஹீரோன் கிட்ட கேட்குறாங்க, உனக்கு ஹீரோவை இன்னுமே பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்கையுமே அவளுமே ஹீரோ கூட இருந்த எல்லாத்தையுமே நினச்சி பார்க்குறா. அதாவது ஹீரோ எப்போ பார்த்தாலும் இவளுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பான் இல்லையா, ஸோ அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு ஆமாம் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படி சொல்லியுமே நம்ம ஹீரோ பின்னாடி தான் வந்து நிற்பான். அம்மாவும் கரெக்டாக இவளை பின்னாடி திரும்பி பார்க்க வைக்கையுமே 2 பேருமே சிரிச்சிட்டு இருப்பாங்க. அப்படியே நம்ம ஹீரோமே மேரேஜல் ப்ரொபோசல் பண்றான். அப்போ என்ன சொல்றானா, ஒருக்கா நான் உன்னை இழந்துட்டேன், இன்னொரு தடவை நான் உன்னை இழக்க மாட்டேன், உன்னையும் நம்ம குழந்தைய நான் கஷ்டமே படுத்த மாட்டேன் அப்படி சொல்லிட்டு இது காட் ப்ராமிஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கப்புறம் அங்க இருக்கிற எல்லாருமே ஒத்துக்கிடுங்க மேரேஜுக்கு அப்படின்னு சேர பண்றாங்களா. நம்ம ஹீரோனி சிரிச்சிட்டு சரி ஓகேன்னு சொல்றா. ஹீரோமே அழகா ரிங்க போட்டு விட்டு ஹீரோனியும் அப்படியே அழகா தூக்கிட்டு சுத்திட்டு இருக்கான். 2 பேருமே அவ்வளவு ஹாப்பியா இருக்காங்க. இதோட இந்த டிராமாவுமே கம்ப்ளீட் ஆகுது. இந்த டிராமா எப்படி இருந்துச்சுன்னு கொஞ்சம் கீழே கமெண்ட் பண்ணிருங்க. அடுத்த ஒரு நல்ல டிராமால பார்ப்போம். பை பை.